வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியிலே இஸ்லாத்திற்கு முரணான, நபி வழிக்கு முரணான மதுஹபுகள், தரிகாக்கள், தமிழக முஸ்லிம்களை பொறுத்தவரை மதுஹபுகளையும் தரிகாக்களையும் பின்பற்றினால் மறுமையிலே நாம் வெற்றி பெற முடியுமா, இதற்கு நபி வழியிலே ஆதாரம் இருக்கிறதா என்பதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த தலைப்பு நமக்கு தரப்பட்டிருக்கிறது. முதலிலே இந்த மதுஹபுகள், தரிகாக்களுக்குள் நேரடியாக நுழைவதற்கு முன்னால் இஸ்லாத்தினுடைய ஒரு அடிப்படையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன அடிப்படை என்று சொன்னால், மனிதன் நேர்வழி பெறுவதற்காக, அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்காக, மறுமையிலே சொர்க்கத்தை பெறுவதற்காக ஒரு மனிதன் எந்த வழிமுறையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் சொல்லுகிற வழிமுறையை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். மனிதன் தன்னுடைய சொந்த அறிவினால் சிந்தித்து கண்டுபிடிக்கின்ற வழிமுறைகளை, அவருடைய ஆராய்ச்சியிலே தோன்றுகிற வழிமுறைகளை பின்பற்றினால் மறுமையில் வெற்றி பெற முடியுமா என்றால் முடியாது என்று இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. உலகத்திலேயே அல்லாஹ் படைத்த படைப்புகளிலேயே அதிகமான அறிவு கொடுக்கப்பட்டவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்பதை நாம் எல்லாம் அறிவோம். எந்த அளவுக்கு அல்லாஹ் அவருக்கு அறிவை கொடுக்கிறான், வானவர்களோடு அவரை போட்டியிட வைத்து அந்த வானவர்களையும் அவர் அறிவிலே ஜெயிக்கிறார். அல்லம ஆதம் அல் அஸ்மா குல்லஹா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லா விதமான பெயர்களையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்து, சும்மா அரலஹும் அல் மலாயிகா, பிறகு வானவர்கள் முன்னால் கொண்டு வந்து அவரை நிறுத்துகிறான், போட்டி வைக்கிறான். வானவர்களுக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் போட்டி வைக்கிறான். கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பட்டு பட்டு என்று பதில் சொல்கிறார்கள். மலக்குகளுக்கு சொல்ல முடியல, அவங்க ஒத்துக்கிறாங்க, யாரெல்லாம் எங்களுக்கு தெரியாது, லா இல்மலனா இல்லாம அல்லம்தனா, நீ எங்களுக்கு சொல்லி கொடுத்ததை தவிர வேற ஒன்றும் தெரியாது என்றெல்லாம் சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய அறிவை மாணவர்கள் மத்தியில் அல்லாஹ் வந்து நிரூபித்து காட்டுகிறான். அவருக்கு மரியாதை செய்ய சொல்கிறான். அவ்வளவு அறிவு, அவருடைய அறிவுடைய ஒரு சின்ன அம்சம் தான் நமக்கெல்லாம் இருக்கிறது. எல்லா அறிவும் அங்க கொடுத்துட்டு தான் அதுல இருந்துதான் நம்ம இருக்கிற இந்த கண்டுபிடிப்பு எல்லாம் செய்யறானுல, எல்லாம் அதுல ஒரு சின்ன ஒரு அங்கம், சின்ன ஒரு அளவு தான். அதை வச்சுக்கிட்டே இந்த உலகத்தை புரட்டி போடக்கூடிய கண்டுபிடிப்புகளை எல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தப்பு செய்யும் பொழுது அவர் அல்லாஹ் வெளியேற்றுகிறான். ஒரு தப்பு செய்யும் பொழுது அவர் இங்கிருந்து வெளியே போயிருங்க, போய் என்ன செய்யணும், அதான் முக்கியம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை வெளியேற்றும் பொழுது அல்லாஹ் என்ன சொல்லல, ஆதமே உனக்கு நல்ல அறிவை தந்திருக்கிறேன், பெரிய ஆற்றலை தந்திருக்கிறேன், உனக்கு எது நல்லதுன்னு படுதோ அதையெல்லாம் நீனா முடிவு பண்ணிக்க, உனக்கு எது கெட்டதுன்னு படுதோ அதெல்லாம் நீனா முடிவு பண்ணிக்க, அவ்வளவு அறிவு உனக்கு இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் அனுப்புனானா? இல்ல. இவ்வளவு அறிவையும் கொடுத்துவிட்டு அல்லாஹ் என்ன சொல்லி அனுப்புறான், போங்க, ஃபைம்மா யஅதியன்னக்கும் மின்னி ஹுதன், என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். ஆதமாக இருந்தாலும், உலகத்திலேயே சிறந்த அறிவு கொடுக்கப்பட்டவராக இருந்தாலும், பெரிய அறிவாளியாக இருந்தாலும், அவருக்கு அல்லாஹ் சொல்லி அனுப்பின மெசேஜ் என்ன, நீங்க எப்படி நடக்கணுங்கிறத தீர்மானிக்கிறது நான் தானே தவிர நீங்களா தீர்மானிச்சிடல. நீங்களா என்னுடைய தூதருங்கிறதுனால, ஒரு முதல் மனிதர்ங்கிற காரணத்தினால, அளவுக்கு அதிகமாக அறிவு கொடுக்கப்பட்ட காரணத்தினால இதை செஞ்சா அல்லாஹ்வுக்கு பிடிக்கும், இதை செஞ்சா அல்லாஹ்வுக்கு பிடிக்காது என்று முடிவெடுக்கிற அதிகாரம் உங்களுக்கு இல்லை. இம்மா ஏத்து என்னக்கும் மின்னி ஹுதன், என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், என்னுடைய வழியை எவன் பின்பற்றுகிறானோ அவனுக்கு அச்சமும் இல்லை, கவலையும் இல்லை. அப்ப என்ன விளங்குது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த பூமிக்கு வந்த பிறகு அவர் என்ன செய்தால் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும் என்பதை அல்லாஹ் தான் சொல்லி தருவாங்கிறான். நீனா கையில மடியில போட்டு உண்டாக்க முடியாது, நான் தான் அனுப்பிக்கிட்டே மெசேஜ், நான் சொன்னதை தான் செய்யணுமே தவிர உன் இஷ்டத்துக்கு செய்யக்கூடாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆர்டர் பண்றான். இதுல இருந்து உங்களுக்கு என்ன விளங்குகிறது, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு ரசூலுல்லாவை விட, உலகத்து நபிமார்களை விட, இமாம்களை விட, பெரியார்களை விட
அதிகமான அறிவு வழங்கப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ்வுடைய குதிரத்தை ஆற்றலை கண்கூடாக கண்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு, என்ன அவர் தான் அல்லாஹ் நேரடியா படைக்கிறான். நம்மளாவது அல்லாஹ் இருக்கிறானா இல்லையான்னு டவுட் இருக்கலாம் நமக்கு அடிமனசுல. அவருக்கு அப்படி இருக்க முடியாது. ஏன்? அவர் மட்டும்தான் இருக்கிறாரு. அல்லாஹ் தான் படைச்சா நல்லா தெரியுது, வேற யாருமே இல்ல. அவரிலிருந்து அவருடைய ஜோடியை படைக்கிறான், அதையும் கண்ணால பாக்குறாரு. அவருக்கு அவ்வளவு இன்பங்களை சொர்க்க சோலைகள்லாம் திறந்து விட்டு காட்டுறான், அதையும் கண்ணால பாக்குறாரு. அப்ப அல்லாஹ்வை நன்கு அறிந்திருந்த ஒரு ஞானி என்று எடுத்துக்கொண்டாலும் அவர்தான். அறிவுல கூடுனவர் பார்த்தாலும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கூடியவர்கள். அல்லாஹ்வுடைய மலக்கூத்து சமாவாத்து வல்லர், வானம் பூமியுடைய ஆட்சி அதிகாரங்களை கண்கூடாக அனுபவித்தவர் என்று பார்த்தாலும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தான் அந்த தகுதி இருந்தது. அப்ப அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கானே, உனக்கு தான் என்னை தெரியும்ல, என் ஆற்றல் தெரியும்ல, என் வல்லமை தெரியும்ல, கண்ணால பார்த்தீங்கள, அறிவை தந்திருக்கிறான்ல, மலக்க ஜெயிச்சியில, போய் நல்லது கட்டு நீ முடிவு பண்ணிக்க என்று சொல்லாம, இங்க இருந்து வரும் நாங்களா சொல்லுவோமாக்கு, அதைத்தான் நீங்க கேட்கணும், உங்க இஷ்டத்துக்கு கொண்டு பண்ண இயலாது அப்படின்னு சொல்லி அனுப்புறான்னு சொன்னா, அப்ப என்ன இதுல விளங்குறோம்? மனிதனுக்கு நல்லது கெட்டதை சொல்வதற்கு, சட்டங்களை வகுக்கிறதுக்கு, ஹலால் ஹராம தீர்மானிக்கிறதுக்கு, கடமை என்றோ சுன்னத்து என்றோ சொல்வதற்கு, இது அல்லாஹ்வுக்கு பிடிக்கும் இது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது என்று சொல்வதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கே அதிகாரம் இல்லைன்னு சொன்னா அபூ ஹனீஃபாவுக்கு இருக்குமா? ஷாஃபிக்கு இருக்குமா? மாலிகிக்கு இருக்குமா? ஹம்பலி இமாமுக்கு இருக்குமா? அஜர்த்துமார்களுக்கு இருக்குமா? ஜமாஅத்துல் உலமாவுக்கு இருக்குமா? அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இல்லைங்கிறான் அல்லாஹ். நீங்களா அதுக்கு மேலையான்னு கேட்கிறேன். எல்லா நபிமார்களும் மக்கள்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? மக்களே, தெளிவா எடுத்து சொல்றது மட்டும்தான் எங்க வேலை. எங்களை அல்லாஹ் அனுப்பி இருக்கிறான உண்டாக்கி சொல்ல அனுப்பல, கையில மடியில போட்டு சட்டம் வகுக்க எங்களை அனுப்பல, அங்கேருந்து வர்றதை எடுத்து சொல்லணும். எங்களை அனுப்பின வேலை என்ன? எங்களுக்கு அங்கேருந்து மெசேஜ் வரும், உங்களுக்காக நாங்கள் தருவோம், ஒரு ரிசீவராக நாங்கள் செயல்படுவோம். அல்லாஹ்விடம் இருந்து வருகிற செய்திகளை வாங்கி உங்களுக்கு தரக்கூடிய ரிசீவராக செயல்படுவோம். அதை வாழ்ந்து காட்ட வேண்டிய தேவை ஏற்பட்டால் வாழ்ந்து காட்டி முன்மாதிரிகளாக உங்களுக்கு செயல்பட்டு காட்டுவோம். உண்டாக்கி காட்ட மாட்டோம், நாங்களா சட்டத்தை உண்டாக்க மாட்டோம் என்று எல்லா நபிமார்களும் சொன்னார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, அதையும் உங்களுக்கு சொல்றான். நபிமார்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொன்னா மற்றவங்களுக்கு இருக்காதுன்னு விளங்கிக்கிறவேன்னு எல்லாம் நினைச்சான். நீங்க விளங்க மாட்டேங்கிறீங்க, அறிவாளிகளா இருக்கிறாங்க, இதுல விஷயம் புரிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் என்ன பண்றான்? நபிமார்களா இருந்தாலும் எடுத்து சொல்றதா, இன் அலர் ருசுலி இல்லல் பலாகுல் முபீன், ரசூல்மார்களுடைய வேலை தெளிவா எடுத்து சொல்வதை தவிர வேறு இல்லவே இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப எல்லா நபிமார்களும் போய் மக்கள்கிட்ட சொன்னதெல்லாம் இப்படிதான், நாங்க தெளிவா எடுத்து சொல்லத்தான் வந்திருக்கிறோம், வாங்கி தரத்தான் வந்திருக்கிறோம், தயாரிச்சு தர வரல. பாயிண்ட் தான், நபிமார்கள் வந்தது எதுக்கு? தயாரிச்சு தருவதற்கு வரவில்லை, அங்கிருந்து வரக்கூடிய சரக்கை வாங்கி தர வந்தார்கள். அப்ப வாங்கி தர்றதுதான் நபிமார்களுடைய வேலை என்று சொன்ன, நீங்க சொல்லக்கூடிய மதுகபு தரிக்காக்கார இமாம்கள்ங்கிறீங்களே, ஷேகுங்கிறீங்களே, இவங்க உண்டாக்கி தருவாங்கங்கிறீங்க, தயாரிச்சு தருவாங்கங்கிறீங்க, கையில மடியில போட்டு உங்களுக்கு சட்டம் சொல்வார்கள் நினைக்கிறீர்கள். அப்ப நபி வழி என்பது என்ன நீங்க விளங்கிக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் சொல்லக்கூடிய வழி என்னவென்று விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், மார்க்கத்தில் அல்லாஹ்வுக்குத்தான் அதிகாரம் இருக்கே தவிர அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு கூட அதிகாரம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதரா இருக்கிறாங்களே அவங்களுக்கு கூட நினைச்சதை சட்டமாக்குற அதிகாரம் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள், மற்ற நபி விட்டுருவோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்துக்கிற, கடைசியா ரசூலுல்லாஹ்வுக்கு வந்துருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது மாதிரி ஒரு வேதம் யாருக்கும் கொடுக்கப்படல. அவங்களுடைய மார்க்கத்தை பூர்த்தியாக்கின மாதிரி வேற ஒரு மார்க்கத்தை பூர்த்தியாக்கினதாக அல்லாஹ் சொல்லவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் ஒரு எச்சரிக்கை செய்யறான். என்ன எச்சரிக்கை செய்யறான்? வலவு தகவல அலைனா பாதல் அகாவில், இந்த முகமது என் பேரை பயன்படுத்தி ஒன்னு ரெண்டு விஷயத்தை இட்டு கட்டினால், எல்லாத்தையும் இல்லை, எல்லாத்தையும் கரெக்டா சொல்லிவிட்டு அப்படி ஒன்னு ரெண்டு அவர் சொந்தமா விட்டு அடிச்சாருன்னு சொன்னா அல்லாஹ் சொல்றான், இந்த முகமது நான் ஒரு தூதரை நியமிச்சிருக்கிறேனே, இவர் வந்து பாலல் அகாவில் சில செய்திகளை, ஒன்னு ரெண்டு செய்திகளை இவர் தானாக உருவாக்கி சொல்வாரையானால் லஅகதுனா மின்ஹு பில் யமீன், அவரை வலக்கரத்தால் பிடிப்போம், சும்மல கதானா மின்ஹுல் வதீன்,
அவருடைய நரம்பை தரிப்போம், நாடி நரம்பை தரிச்சிருவோம், வெட்டி விடுவோம், ஒழுங்கா இருந்துக்கணுமாக்குங்கிறான்ல. என்ன விளங்குது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அவங்களா உன்னை உண்டாக்கி சொன்னால் நடக்கிற விஷயம் வேறங்கிறான்ல. நான் சொன்னதைத்தான் சொல்லணுமே தவிர நீங்களா உண்டான ஹலாலு, நீங்களா உட்காந்து ஹராமு, இந்த விளையாட்டு பண்ணீங்கன்னு வைங்க, நாடி நரம்பை தரிச்சு விடுவேன். இப்ப நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் இப்படி எச்சரிக்கை பண்றானே, நம்ம என்ன செய்யறோம்? இது சாபி ஹலால்ன்றாரா, ஹலாலுங்கிறோம். இவருக்கு ஹராமு ஹனபி. ஏண்டா இது உனக்கு ஏண்டா ஹராமு, நாங்கெல்லாம் ஹனபி. உனக்கு ஏண்டா ஹலாலு, நாங்கெல்லாம் சாபி. உனக்கு ஏண்டா பர்லு, நாங்கெல்லாம் சாபி. உனக்கு ஏண்டா பர்லு இல்ல, நாங்கெல்லாம் ஹனபி. அப்ப உங்களுக்கு சட்டம் யார் உருவாக்குறா? உங்களுக்கு பர்லுங்கிற சட்டத்தை உண்டாக்குறவரு ஹனபி இமாமு, சாஃபி இமாமு. ஹலால் என்ற ஒன்றை சொல்வது சாஃபி இமாம் அல்லது ஹனபி இமாம், ஹராம் என்று ஒன்றை சொல்வது சாஃபி இமாம் இல்லைன்னா ஹனபி இமாம். இப்படி நினைக்கிறீங்களே, அல்லாஹ் என்ன சொல்றான்? ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன சொல்றான்? என் பேரை பயன்படுத்தி இட்டு கட்டினீங்க, நடக்கிறத வேற. கை வலது கையினால் பிடிச்சு வெட்டி போடும், காலி பண்ணிடுவாங்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுக்கப்படாத அதிகாரத்தை நம்ம என்ன நினைக்கிறோம்? அதெல்லாம் எங்க ஷேகுமார்களுக்கு உண்டு, எங்களுடைய மகான்களுக்கு உண்டு, எங்களுடைய இமாம்களுக்கு உண்டு நினைக்கிறீங்களே. இது எப்படி இஸ்லாமா இருக்க முடியும்? இது எப்படி அல்லாஹ் பொருந்தி கொள்வான்? இந்த காரியங்களை எல்லாம் நீங்கள் எதற்கு செய்ய, மறுமைக்கு தானே செய்றீங்க. உங்களுடைய தொழுகை, உங்களுடைய நோன்பு, உங்களுடைய மதுஹப், உங்களுடைய தரீகா, உங்களுடைய திக்ரு, உங்களுடைய ஃபிக்ர் எல்லாம் எதுக்கு எதுக்கு செய்யறா நீங்க நினைக்கிறீர்கள்? மறுமைக்கு தானங்க. மறுமையில் அவனிடத்தில் கூலி பெறுவதற்குத்தான் இதை செய்கிறீர்கள் என்று சொன்னால், கூலி தர்ற எஜமான் சொல்றான் தரமாட்டேன்டாங்கிறான். தரமாட்டேனே, இப்படி செஞ்சா உனக்கு கூலி தராம விட மாட்டேன். கூலி தர்றது நிறுத்துறது மட்டுமில்ல, இழுத்து போட்டு சாத்து வேங்கிறான். அப்ப எப்படி நீங்கள் மதுஹப் எப்படி இஸ்லாத்தில் இருக்க முடியும்? தரிகான் எப்படி இஸ்லாத்தில் இருக்க முடியும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சந்தர்ப்பங்கள்ல அவங்களுடைய மன விருப்பத்தின் அடிப்படையில் சில விஷயங்கள் அவங்களுக்கு பிடிக்காமல் இருந்தது, சில விஷயங்கள் அவங்களுக்கு பிடித்து இருந்தது. மனிதர் என்ற முறையில் அவங்களுக்கு பிடிச்சதுனாலயோ பிடிக்காதனாலயோ நமக்கெல்லாம் ஹராம் ஆயிடுச்சா, நமக்கெல்லாம் ஹலால் ஆயிடுச்சா? ஒரு விருந்துக்கு போகிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த விருந்துல மாமிசம் சமைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. கையை கொண்டே வைக்க போறாங்க. அந்த விருந்து தயாரிச்ச வீட்டுக்காரங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அது உடும்பு கறி, இறைச்சி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆட்டுக்கறியோ கோழிக்கறியோ நினைச்சிருப்பாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை சாப்பிடுவதற்கு கையை கொண்டு போறாங்க. அந்த வீட்டுக்காரங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இது உடும்பு கறி. உடனே கையை எடுத்துக்கிறாங்க. சாப்பிட போன கையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக்கிறாங்க. எடுத்தவன அப்ப பக்கத்துல ஹாலித் இப்னு வலீத் உட்கார்ந்து இருக்கிறார் சஹாபி. அவர் கேட்கிறாரு, ஹராமுன் ஹிய யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் ஹராமா? உடும்புன்னு சொன்ன கையை எடுத்துட்டீங்களே, கூடாதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்ல எனக்கு பிடிக்காது. அப்ப ஹாலித் இப்னு வலீத் இருக்காரு, அவர் என்ன பார்க்கறாரு? அவ்வளவுதானே, இழுத்து அதை அவர் சேர்த்து வெட்டிட்டார். ரசூலுல்லாஹ் முன்னாடி இருந்த அந்த உடும்பு கறியும் சேர்த்து தன்னுடைய உடும்பு கறியும் சேர்த்து அவர் 2 மடங்கு அடிச்சு சாப்பிட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இதுல என்ன விளங்குது? ரசூலுல்லாஹ்வுக்கு ஒன்று பிடிக்கல, அதனால நமக்கு ஹராம் ஆகல. அவங்களுக்கு பிடிக்காட்டி சாப்பிடாம இருந்துக்க வேண்டியதுதான். அவங்களுக்கு உடும்பு கறி பிடிக்கலன்னா அல்லாஹ் ஹலால் ஆக்கி இருக்கிறான். எனக்கு மீன் பிடிக்கலையா, சாப்பிடாம இரு. உனக்கு இறைச்சி பிடிக்கலையா, சாப்பிடாம இரு. உனக்கு கருவாடு பிடிக்காதா, சாப்பிடாம இரு. உனக்கு கத்தரிக்காய் பிடிக்காதா, சாப்பிடாம இரு. உனக்கு பிடிக்கலங்கிறதுனால ஊருக்கெல்லாம் பிடிக்காத ஆக்கிறாத, அந்த அதிகாரம் உனக்கு இல்ல அப்படி நல்லா சொல்லி காட்டுகிறான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எது பிடிக்கவில்லையோ அது மார்க்கத்தில் ஹராமாக ஆகல. ஏன்? அவன் அதிகாரம். பிடிக்காதவர் ஒதுங்கி கொள்ளலாமே தவிர இதை திங்காத, இதை தின்னு, இந்த டிசைட் பண்ணக்கூடிய அதிகாரத்தை அல்லாஹ் யார் கையிலும் தரவே இல்லை, தன் கையில மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கிறான். ரசூல் கையில கொடுக்கவில்லை. ஒரு சந்தர்ப்பத்தில் கோபத்தின் காரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ஹலாலாக்குன ஒன்றை ஹராம்னு சொல்லி போடுறாங்க. அல்லாஹ்வுக்கு வருது கோபம், அப்படி கோபம். என்னது? தேன் விரும்பி சாப்பிடுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேனை விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு மனைவி வீட்டில் போய் தேன் சாப்பிட்டு வர்றாங்க. இன்னொரு மனைவி என்ன பண்றாங்க, அதை ஒரு துர்வாடை அடிக்குதுங்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்படியா, அந்த தேன் சாப்பிட்டா துர்வாடை வருமோ அப்படின்னு நினைத்து கொண்டு அல்லாஹ் மேல சத்தியமா, இனிமே நான் என்ன செய்ய மாட்டேன், தேன் சாப்பிட மாட்டேன்
அப்படின்னு சொல்லி தேனை வந்து ஹராமாக்கிடுறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கான் தேனை. எப்படி சொல்றான்? யஹ்ருஜு மின் புத்தூனியா ஷராபுன் முக்தலிஃபுன் அல்வானுஹு, அந்த தேனீக்களுடைய வயிறுகளிலிருந்து பல பல நிறங்களிலே ஒரு மானம் வெளிப்படுகிறது. அது மக்களுக்கு ஷிஃபாவாக நோய் நிவாரணமாக இருக்கிறது. அப்படி அல்லாஹ் தேனை வந்து ஹலாலாக்கி இருக்கிறான் குர்ஆன்ல. ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? அவங்களுக்கு அது பிடிச்சி இருந்தும் கூட, விரும்பி சாப்பிடவர்களா இருந்தும் கூட, ஒரு கோபத்தில் குடும்ப பிரச்சனைக்காக வேண்டி, மனைவிமார்களோடு ஏற்பட்ட ஒரு சண்டைக்காக வேண்டி அல்லாஹ் ஹலாலாக்குனதை வந்து ஹராமுன்ட்டாங்க. அல்லாஹ் என்ன செய்யல? நம்ம ரசூல் தானே, நம்ம நியமிச்சிருக்கிறோம். அவர் விரும்பினா ஹராமாக்கிட்டு போறாரு, அவர் விரும்பாட்டி ஹலாலாக்கிட்டு போறாரு அப்படின்னு அல்லாஹ் விட்டுருக்கலாம். அல்லாஹ் என்ன பண்றாரு தெரியுமா? அதுக்கு ஒரு சூரா, தஹ்ரீம்னு சூராவுக்கு பேரு. முதல் வசனம் இப்படி ஆரம்பிக்குது, யா யுஹன் நபியு, நபியே, லிமத்து ஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக்க தப்தகி மர்லாத் அஸ்வாஜிக, உங்களுடைய மனைவிமார்களை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்குனதை நீங்க எப்படி ஹராமாக்கலாம்? அப்படி ஆக்குவீங்களோ? நல்லா கேட்கிறான். நாங்க ஹலாலாக்குவோம், அது நீங்க ஹராமாக்கிறீங்களோ? அப்ப என்ன விளங்குது? அல்லாஹ்வுடைய தூதருக்கு கூட அல்லாஹ் ஹலாலாக்குனதை ஹராமாக்குற அதிகாரம் இல்லைன்னு சொன்னா அஜர்த்துமார்களுக்கு இருக்குமா? மூலானாக்களுக்கு இருக்குமா? இமாம்களுக்கு இருக்குமா? ஷேகுமார்களுக்கு இருக்குமா? பெரியார்களுக்கு இருக்குமா? என்ன அடிப்படை விளங்கணும்? ஒரு அடிப்படை தெளிவா விளங்கணும். மார்க்கம் அல்லாஹ்வுக்கு சொந்தம். இந்த மார்க்கத்தில் எது செய்யணும் எது செய்யக்கூடாது என்று அவன் தான் தெரிவிப்பான். ஒன்னு குர்ஆன் வழியாக தெரிவிப்பான், இல்லையானால் ரசூலுடைய உள்ளத்திலே ஒரு செய்தியை போட்டு அதன் வழியாக தெரிவிப்பான். அப்படி இல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு ஒன்று பிடிக்குது அவங்களுக்கு ஒன்று பிடிக்கல என்பதற்காக வேண்டி மார்க்கத்தில் முடிவெடுக்கிற அதிகாரத்தை அல்லாஹ் தரவே இல்லை. இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். மார்க்கத்தை வளைச்சு கொடுக்கலாம், மக்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணலாம், குழப்பம் வரக்கூடாது என்பதற்காக சின்ன விஷயத்தை விட்டுவிடலாம். இப்படி எல்லாம் பேசக்கூடியவர்கள் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி மதுகப் இல்லை, அது இல்லை, இது இல்லை, வரலாற்றணும், அத்தைய நெஞ்சில கை கட்டணும், கூட்டுதுவா இல்லை, கத்தம் இல்லை, பாத்தியா இல்லை, இப்படிலாம் சொல்ல போனா என்ன செய்வாங்க? அதெல்லாம் இல்லாமல் இருந்துட்டு போதியா? அதுக்காக சொல்லி ரெண்டாக்கணுமா? ஊரை குழப்பணுமா என்றெல்லாம் கேட்பார்கள். அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? அங்கேயும் வைக்கிறான், ஆப்பு வைக்கிறான். மார்க்கம் நம்ம மார்க்கம் ஏன் மார்க்கம்? இதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அட்ஜஸ்ட் பண்ணுவதற்கு, விட்டு கொடுப்பதற்கு, வளைந்து கொடுப்பதற்கு நான் அதிகாரத்தை தரல. எப்படி சொல்றான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று தம்மை அறிமுகப்படுத்திய நேரத்தில் மக்காவில் இருந்த அத்தனை பேருக்கும் தெரியும் அவர் பொய் சொல்லலன்னு. ஏன்? 40 வருஷமா அவரை பார்க்கறாங்க. 40 வருஷ கடந்த கால வாழ்க்கையை பார்க்கறாங்க. அந்த நேர்மை, அந்த ஒழுக்கம், அந்த பண்பாடு, அந்த தயாள குணம், மக்களுக்கு உதவி செய்யற அந்த பாங்கு, வாரி வாரி வழங்குற வள்ளல் தன்மை, இதெல்லாம் பார்க்கறாங்க. இந்த ஆள் இப்படி பொய் சொல்லுவாரா? 40 வருஷமா ஒரு பொய் சொல்லல. ஒரு பொம்பளையை கையை பிடிச்சி தான் சொல்ல முடியுமா? ஒரு கோல் சொல்லியிருப்பாரா? ஒரு புறம் பேசியிருப்பாரா? ஒரு ஃப்ராட் பண்ணியிருப்பாரா? ஒரு பித்தலாட்டம் பண்ணியிருப்பாரா? வாங்கின கடன் இல்லைன்னு சொல்லியிருப்பாரா? என்னமாவது மிஸ்டேக் இருக்கா? 40 வருஷமா ஒரு மனுஷன் மிஸ்டேக் இல்லாம வாழ்ந்திருக்கும் பொழுது இந்த ஆள் ஒன்றும் தப்பாலும் சொல்ல மாட்டான்னு உங்களுக்கு தெரியுது. அவர்களுக்கு ஒரு அல்லாஹ்வை வணங்குவதில் எந்த ஒரு மறுப்பும் இல்லை. முகமது அல்லாஹ்வுடைய தூதர் என்று ஏற்றுக்கொள்வதிலையும் அவர்களுக்கு மாற்று கருத்து இல்லை. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஒன்னே ஒன்று அவங்களுக்கு பிடிக்கல. என்ன பிடிக்கல? நாங்க உயர்ந்த ஜாதி என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த ஊர்ல சில பேர் தாழ்ந்த ஜாதின்னு இருக்கிறாங்க. இந்த முகமது என்ன பண்ணி போடுறாரு? எங்களையும் அவங்களையும் ஒன்னாக்கி போடுறாரு. எங்க கௌரவம் போகுது, அவ்வளவுதான். இந்த முகமதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோமையானால் அபூஜஹிலும் பிலாலும் ஒன்னா உட்கார வேண்டி இருக்கும். முகமதை ஏற்றுக்கொண்டு விட்டால் அபூலஹபும் சுஹைபும் ஒன்னா உட்கார வேண்டி இருக்கும். முகமதை ஏற்றுக்கொண்டு விட்டால் அபூ சுஃபியானும் ஹுபைபும் ஒன்னாக உட்கார வேண்டி இருக்கும். அப்ப அவங்க உயர்ந்த ஒரு எஜமானர்களாக இருக்கக்கூடியவர்களும், அடிமைகளாக இருக்கக்கூடியவர்களும், உயர்ந்த குலத்தை சேர்ந்தவர்களும், வெளியூரிலிருந்து பிழைப்பதற்கு வந்தவர்களும் சமம்ங்கிறார் இந்த ஆளு. முகமது எல்லாரையும் சமமாக ஆக்குகிறார். இந்த ஒரு விஷயத்துல இவர் அட்ஜஸ்ட் பண்ண தயாராக இருந்தால் நாங்கள் இவரை ஏற்றுக்கொள்ள தயாரு அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு கருத்து உண்டாகுது. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பிரச்சாரம் மக்கள்கிட்ட எடுபட்டதை பார்த்துட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்க?
ஒரு அல்லாஹ் தானே வணங்கணும், வணங்குறோம். கல்லை வணங்கக்கூடாத விட்டுறோம், சூரியனை வணங்கக்கூடாத விட்டுறோம், சந்திரனை அதை விட்டுறோம், வட்டி வாங்கக்கூடாத விட்டுறோம், தண்ணி அடிக்கக்கூடாத விட்டுறோம். ஒன்னே ஒன்று செய்யணும். எங்களுக்கு என்ன செய்யணும்? பிலாலும் அபூஜையிலும் சம இல்லைன்னு சொல்லணும். அதை மட்டும் சொல்லு. அப்படி சொல்லாட்டாலும் பரவாயில்லை. நாங்க உட்கார்ற சபையில பிலால் இருக்கக்கூடாது, பிலால் இருக்கிற சபையில நாங்க இருக்கக்கூடாது. எங்களுக்கு காலையில் 8 to 10 கூப்பிடு, 10 to 12 அவங்களை கூப்பிடு, நாங்க ஒத்துக்குருவோம். எங்களுக்கு வெள்ளிக்கிழமை ஒதுக்கு, அவங்களுக்கு சனிக்கிழமை போட்டு விடு. நாங்க ரெண்டு ஒரு ஒண்ணா உட்காந்துக்கிட்டு உரசிக்கிட்டு இருக்கிறதுக்கு நாங்க தயாரா இல்லை. இவ்வளவு காலமா 10,000 வருஷமா நான் கட்டி காத்த கௌரவத்தை விட மாட்டோம். இதுதான் விவகாரம். இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. எப்படி? முகமதே, இந்த ஒரு விஷயத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்களேன். எதுல அட்ஜஸ்ட் பண்ணுங்க? நீங்க சொல்லலாம் கரெக்ட் தான், நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா நீங்க என்ன பண்ணணும்? அவங்களும் நாங்களும் ஒன்னா இருக்கிற விஷயங்களை தவிர்த்து விடுங்கள். எங்களை தனியா வைங்க, அவங்கள தனியா வைங்க அப்படின்னு கேட்கிறாங்க. இப்படி பேசி வார்த்தை நடந்து கொண்டிருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கூட மனசுல இது சரின்னு பட்டுருச்சு. இது சரின்னு படுது. சரிதானே, உலக விஷயத்துக்கு சரிங்கிறாங்களே, ஒரே விஷயம் தானே, நாளடைவில் சரி பண்ணிக்கலாம், அது செஞ்சு கொடுத்துருவோம். இஸ்லாத்துக்கு வர்றேங்கிறாங்க, அல்லாவை ஏற்றுக்கிற மறுப்பு இல்லைங்கிறாங்க, ரசூலை ஏற்றுக்கிற மறுப்பு இல்லைங்கிறாங்க, தொழுவுறேங்கிறாங்க, எல்லா விஷயத்தையும் செய்ய தயாராக இருக்கிறாங்க. இந்த ஒன்று தானே, நாளைக்கு திருத்திக்கிடுவோம். ஒரு விஷயத்தில் ஒரு நல்ல நோக்கத்துக்காக வேண்டி கொஞ்சம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோமே என்று உள்ளுக்குள்ள ஒரு எண்ணம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வந்துருச்சு. அந்த நேரம் பார்த்து இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற அந்த நேரம் பார்த்து ஒரு தாழ்ந்தவர் என்று இவர்கள் நினைக்கக்கூடிய அப்துல்லாங்கிறவர் வர்றாரு, கண்ணு தெரியாதவர். அவர் வந்து என்ன பண்றாரு? அஸ்ஸலாமு அலைக்கும் யார சொல்லலாங்கிறார். கண்ணு தெரியாட்டா கூட காது வழங்கும்ல. இந்த பேசிக்கிட்டு இருக்கிற சத்தத்தை வைத்து இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க என்று விளங்கி என்ன செய்யறாரு? அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்கு சலாம் அப்படிங்கிறாரு. ரசூலுல்லாஹ் கோபம் வருது. ஏன் கோபம் வருது? இப்பதான் அவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்டா இருக்கிறாங்க. என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்? நீங்க வசந்தவங்க, அவங்க தாழ்ந்து இதானே, இதை வேண்டாம் வச்சுக்கிடுவோம் என்கிற அளவுக்கு இருக்கும் பொழுது இந்த ஆள் வந்து சலான் சொன்னாரா? ரசூலுல்லாஹ் கோவம். என்ன கோவம்? பஞ்சாயத்தை இதுக்கு தான் வச்சிருக்கிறாங்க, விவகாரமே இதுக்கு தான் நடந்துகிட்டு இருக்குது. விவகாரமே என்ன? இவங்க இருக்கிற இடத்துக்கு இவர் வரக்கூடாதுன்னு விவகாரமே. எந்த இடத்துக்கு இவர் வரக்கூடாதுன்னு பேசிட்டு இருக்கிறாங்களோ அந்த நேரத்தில் அந்த இடத்துக்கு அவர் வந்தாருன்னு கோவம் வராதா? அடமே பே மனுஷன், எந்த நேரத்தில் வந்து தொலைகிற நீ? இதானே பேசிட்டு இருக்கிறாங்க. கோரிக்கை இதானே. இந்த நேரத்தில் நீ வரணும்னு சொல்லி உள்ளுக்குள்ள நினைத்தாலும் என்னமோ முகத்தை கட்டு கட்டுன்னு ஆக்கி சொன்ன சலாத்துக்கு பதில் சொல்லாம அலட்சியம் பண்ணிட்டாங்க. இப்ப என்ன செஞ்சிருக்கனே? என்னுடைய ஹபீப், என்னுடைய தூதர், என்னுடைய கடைசி நபி, உலகத்தில் சிறந்த நபி, அவருக்கு விருப்பத்தை நான் நிறைவு செய்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் செஞ்சிருக்கணும்ல. அல்லாஹ் என்ன பண்றான் தெரியுமா? இவர் இந்த குருடர் விஷயத்தை நடந்துக்கிட்டாங்கல்ல, அதை கண்டிக்கிறான். எப்படி கண்டிக்கிறான்? அபசவத்தவல்லா அஞ்சாஹுல்லாமா, ஒரு குருடர் வந்ததற்காக இவர் வந்து முகத்தை சுளிக்கிறார், அலட்சியம் செய்கிறார். இவர் செஞ்ச செயல் தப்பு. யார் செஞ்சது? என் தூதர் செஞ்சது தப்பு. ஏன் மார்க்கம்? ஏன் மார்க்கம்? அதுல ஒண்ணு விட்டு கொடுக்க இவர் யாரு? இவர் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவாரு? நான்ல ஒரு அப்பனுக்கு ஒரு ஆத்தாவுக்கு அம்புட்டு பேரையும் படைச்சிருக்கிறேன். அம்புட்டு பேரையும் ஒரு அப்பன் ஒரு ஆத்தாவோட பிறக்க செஞ்சவன்னா நான் எல்லாரையும் சமமா படைச்சிருக்கும் பொழுது அதை மறுக்க அதை மாத்திருக்கு இவர் யாருங்கிறேன் அல்லாஹ் கேட்கிறான். அப்ப இவர் முகத்தை சுளித்துக் கொண்டார், அலட்சியம் செய்து விட்டார் என்று கடும் வார்த்தையை போட்டுவிட்டு அப்புறம் அதை விட கடுமையா தொடர்ந்து அடிக்கிறான். அல்லாஹ் எப்படி அடிக்கிறான்? அம்மா மன் ஜாக்க யஸா வஹுவ யக்ஷா ஃபஅன்த அன்ஹு தலஹா. ஒருத்தர் ஓடோடி வருகிறார், அல்லாஹ்வை பயந்தவராக வருகிறார், ஏற்கனவே உன்னை முழுசா ஏற்றுக்கொண்டு இறைவனை அஞ்சி முழு முஸ்லிமா வாழக்கூடிய ஒருத்தர் உன்னை தேடி வருகிறார். ஃபஅன்த அன்ஹு தலஹா, அவரை நீ அலட்சியப்படுத்துகிறையா? அம்மா மன் இஸ்தகனா, எவன் உன்னை தேவையில்லை என்கிறானோ, உன் மார்க்கத்தை அட்ஜஸ்ட் பண்ண சொல்கிறானோ, உன்னை வளைஞ்சு கொடுக்க சொல்கிறானோ, சில விஷயங்களை எங்களுக்காக மாற்றி அமைச்சு விடு என்று சொல்கிறானோ, சத்தா, அவனுக்கு வழியை போய் சொல்றியா நீ? எவன் உன் மார்க்கத்தில் கை வைக்க சொல்றானோ அவனுக்கு வழியை போய் சொல்லுவ. எவன் 100% உன்னை ஏத்துக்கிட்டானோ அவனை விரட்டுவியா நீ? அந்த 100% ஏத்துக்கொண்டவர், இவன் 95 ஏத்துக்கிறவாங்கிறான், 5 விடுங்கிறான். நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற? 5 விடுன்னு உன்கிட்ட பேரம் பேசுற உனக்கு வேணும், 100% பின்பற்ற உனக்கு வேணாமா? இவ்வளவு கடுமையான வார்த்தையை அல்லாஹ் யூஸ் பண்றானா என்ன விளங்குது?
நபிகள் நாயகத்திற்கு கூட அவர்கள் ஒரு நல்ல நோக்கத்தில் கூட அவங்க ஒரு முடிவெடுக்கிற அதிகாரத்தை அல்லாஹ் கொடுக்கவில்லை. அவன் கொடுத்ததை எடுத்து சொல்ற மட்டும்தான் வேலை. நான் சொல்லுவேன், நீ எடுத்து மக்கள்கிட்ட சொல்லணும், அவ்வளவுதான் உன்னுடைய வேலையை தவிர நீங்க பாட்டுக்கு ஒரு நல்ல நோக்கத்துக்கு கொஞ்சம் பேரை வென்றெடுக்கலாம், அந்த ரூட்ல போகலாம், 4 நாளைக்கு கபரை மட்டும் சொல்லுவோம், மதுகபை சொல்லாம இருப்போம், கொஞ்சம் 10 வருஷம் கழிச்சு சொல்லுவோம், 25 வருஷத்துக்கு பிறகு தர்காவை எடுப்போம், 35 வருஷத்துக்கு பிறகு தரிக்காவை எடுப்போம் என்றெல்லாம் நீங்க ஏமாத்தி கொண்டிருக்கிறீர்களே, அதெல்லாம் உங்க அப்பா வீட்டு சொத்துல வச்சுக்கிறீங்க, மார்க்கத்தில் வச்சுக்கிறாங்க. விட்டு கொடுக்கிறதுக்கு உங்க அப்பா வீட்டு சொத்தா இருந்தா இவர்கிட்ட இந்த மாசம் இந்த கடன் தள்ளுபடி பண்ணிக்கிறோம், 3 மாசம் கழிச்சு தாங்க, நீங்க எந்த மாசம் கடன் தர வேணாம், இப்படி செய்யலாம். இது யார் மார்க்கம்? அல்லாஹ்வுக்கு சொந்தமான மார்க்கம். அப்ப அல்லாஹ்வுக்கு சொந்தமான மார்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட சில விஷயங்களை விட்டு கொடுப்பதற்கு அல்லாஹ் உடன்பட மறுக்கிறான். இன்னும் சொல்ல போனால் இதை இன்னொரு வசனத்தில் வேறு வார்த்தைகள் எல்லாம் சொல்றான். வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷியி யுரீதுன வஜ்ஹஹு வலா தஅது ஐனாக அன்ஹும் துரீது ஸீனத்தல் ஹயாத்தி துன்யா. முஹம்மதே, யார் உன்னோடு முழு அளவுக்கு உன்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை பிரார்த்தித்துக் கொண்டவர்களாக இருக்கிறார்களோ, அவங்களோடு உன்னை கட்டுப்படுத்திக் கொள். அவர்களை விட்டு உன் கண்களை உலக கவர்ச்சியை நாடி வேறு பக்கம் திருப்பிடாதே. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இவங்களோட நீ இருக்கணும், உன்ட பேரம் பேசணும்னு இருக்கக்கூடாது அப்படிங்கிற அல்லாஹ். அப்ப நம்ம எதுக்கு எல்லாம் சொல்றேன்? இந்த மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு முடிவு எடுப்பதாக இருந்தாலும் அல்லாஹ் தான் எடுக்க முடியும், அல்லாஹ்வுடைய ரசூல் கூட எடுக்க முடியாது. அப்படிங்கிற ஒரு மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் இன்றைக்கு என்ன செய்கிறோம்? மதுஹப் என்கிறோம், தரிகா என்கிறோம். அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லாதையெல்லாம் விட்டு அடிக்கிறாங்க. அதையெல்லாம் கேட்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். எப்படி எல்லாம் தயாராக இருக்கிறோம்? தரிகாவை எடுத்துக்கணும், அடிப்படை மனசுல பதிய வச்சுக்கிட்டீங்களா? தரிகாண்டு வருவோம். தரிகாண்ட என்ன? தரிகா என்று சொன்னால் ஒரு மனிதன் தன்னை பக்குவப்படுத்திக் கொள்ள இயலாது. தரிகாக்கு ஆள் பிடிக்கிற வழிமுறையை உங்களுக்கு சொல்றேன். தரிகாண்டு எப்படி ஆளை பிடிப்பாங்க என்று கேட்டா, நீங்கள் எவ்வளவு தப்பு செய்கிறீர்கள், அல்லாஹ்வை பற்றி உங்கள் நம்புகிறீர்கள், ஆனால் தண்ணி அடிக்கிறீர்கள், அல்லாஹ்வை நம்புகிறீர்கள், விபச்சாரம் செய்து விடுகிறீர்கள், அல்லாஹ்வை நம்புகிறீர்கள், பொய் சொல்கிறீர்கள், அல்லாஹ்வை நம்புகிறீர்கள், தொழாமல் இருக்கிறீர்கள், அல்லாஹ்வை நம்புகிறீர்கள், பல தப்புகளை செய்கிறீர்கள். என்ன காரணம்? உங்களுடைய ஆன்மீக பக்குவம் உங்களுக்கு இல்லை என்று. இதான் காரணம். அதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? குர்ஆனை படிக்கிறீர்கள், ஹதீஸை படிக்கிறீர்கள், அதெல்லாம் உங்களுடைய உள்ளத்தில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த மாட்டேங்கிறது. வரதட்சணை வாங்கக்கூடாது என்று பயான் சொல்கிறார்கள், வாங்காம இருக்கிறீங்களா? வட்டி வாங்கக்கூடாது என்று பயான் சொல்கிறார்கள், அதை வாங்காம இருக்க முடிஞ்சா உங்களால? அப்ப என்ன பண்ணணும்? இதிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டுமானால் உங்க உள்ளத்தை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு ஞானம் இருக்கிறது. அது எங்களை மாதிரி பக்குவப்பட்ட ஷேகுமார்கள்ட்ட வந்து உங்க கையை கொடுத்து உங்க கையோட எங்க கையோட சேர்த்து நாங்க ஒரு பவரை ஏத்துறோம்னு வைங்க, அப்ப வந்து நீங்க ஒழுங்காயிருவீங்க, நீங்க தப்புகள்ல இருந்து விடுபடுவீங்க, நீங்க நல்ல முஸ்லிமா வாழ்ந்துருவீங்க. அப்ப பக்குவம் பெற்றவர்களை வைத்து பக்குவம் பெறாதவர்கள் வந்து என்ன செய்யணும்? அந்த பக்குவத்தை வாங்கிக்கிறேன்னு. இந்த ஏட்டு படிப்பெல்லாம் உதவாது. குர்ஆன்ங்கிற ஏட்டு படிப்பு, ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த ஏட்டு படிப்பெல்லாம் உங்களை பக்குவப்படுத்த உதவாது. பக்குவப்படுத்துறதுக்குன்னு தனி மெத்தட் இருக்கிறது. பவர் ஏத்தணுமா? பவர் ஏத்துவாராம் யாரு? ஏற்கனவே ஒரு பவர் வந்துருச்சான், மகான். அந்த மகான்கள்ட்ட போனீங்கன்னு சொன்னா அவங்கள்ட்ட உறுதிமொழி வாங்கினா உங்க உள்ளம் பக்குவப்படும். இவங்க வெளிப்படையான செயல்களை தான் உங்களுக்கு சொல்லி தருகிறார்கள். யாரு? இப்ப நாங்கள் உள்ளலாம். மற்ற மதரசாக்கள் எல்லாம் என்ன சொல்லி தர்றாங்களா? வெளிப்படையா தொழுவுற நோன்பு இதைத்தான் சொல்லி தருகிறார்கள். ஆன்மீக பக்குவத்தை சொல்லி தந்திருக்கிறார்களா அப்படின்னு உங்கள்ட்ட கேட்பாங்க. சில பேர் என்ன, இது கரெக்ட் தானே, இது உண்மை தானே, இது உண்மை, நம்ம அல்லாஹ்வை நம்புறோம், தண்ணி அடிக்கிறோம், அப்படி 10 பேர் இல்லையா? இங்க இருக்கிறோம். அல்லாஹ்வை நம்புறோம், வட்டி வாங்குறோம், அப்படி 10 பேர் இல்லையா? இருக்கிறோம். அல்லாஹ்வை நம்புறோம், அப்படி 10 பேர் இல்லையா? இருக்கிறோம். அப்ப அவங்க சொன்ன தப்புகள்லாம் அங்கங்க இருக்கு பாருங்க. அவன்லாம் நினைக்கிறான் சரிதானே, அல்லாஹ்வை நம்புறோம் அப்படியே வட்டி வாங்குறோம், அல்லாஹ்வை நம்புறோம் அப்படியே வரதட்சணை வாங்குறோம், அல்லாஹ்வை நம்புறோம் அப்படியே சினிமாக்கு போறோம், அல்லாஹ்வை நம்புறோம் அப்படியே நோன்பு வைக்காம இருக்கிறோம். கரெக்டாக தானே சொல்றாங்க? ஆமாங்க, சொல்றது சரிதாங்க, நாங்க திருந்த போறோங்க. உங்கள்கிட்ட போறது இவங்க என்ன பண்ணுவாங்க? கையை கொடுத்து ஒரு பையத்துன்னு பண்ணுவாங்களா? அப்படியே பக்குவம் ஆயிரும். இப்படிங்கிறதாக்கு தரிகாவுடைய ஒரு அடிப்படை.
தரீக்கான்னு சொல்லக்கூடியவனுடைய ஒரு அடிப்படை என்னன்னு கேட்டா, செய்கை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தான் உங்க உள்ளத்தை எல்லாம் பக்குவப்படுத்துவான் அப்படி நம்புறீங்க. இதுல இதை பல விஷயங்கள்ல உரசி பார்க்கணும். எப்படி உரசணும்? முதல்ல ஒரு மனிதனை செய்கை என்று, பக்குவப்பட்டவன் என்று, அவன் நமக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பக்குவத்தை அவன் அடைந்து விட்டான் என்று நம்புறதா இருந்தால் அதுக்கு என்ன ப்ரூஃப்? அதுக்கு என்ன ப்ரூஃப்? செய்குங்கிறான அவன் பக்குவம் அடைஞ்சிருக்கிறானா? செய்குங்கிறான அவன் 100% கரெக்டா இருக்கிறானா? இருந்தா நீங்க சொல்லலாம். செய்குன்னு சொல்றவன் யாரு? நம்மளுக்கு விட அவன் எந்த வகையிலும் உயர்ந்தவன் கிடையாது, நம்மளை விட எந்த வகையிலும் பண்பட்டவன் கிடையாது, நம்மளை விட எந்த வகையிலும் பக்குவப்பட்டவன் கிடையாது. யாரு? யாரை நீங்க செய்குன்னு சொல்றீங்களோ அவன் சராசரி மனிதன் எந்த அளவுக்கு பக்குவம் பெற்றிருக்கிறானோ அப்படி பெற்றிருக்கிறானா? பெற்றுட்டே கிடையாது. அதுக்கு என்ன ஆதாரம்? நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப நம்ம இருக்கிறது சாப்பிடுவோம், வெந்தயம் தின்னுட்டு விதி வந்தா சாப்பிடுறது நம்ம ஒரு கொள்கை வச்சிருக்கிறோம். வெந்தயம் ஏதாவது கிடைச்சே சாப்பிட வேண்டியது, நேரம் வரும்போது செத்து போயிட வேண்டியது அப்படின்னு நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த செய்கன் இருக்கான் பாருங்க, இவன் எப்படி? பழைய சோறு திங்க மாட்டான், சாதாரண ஒயிட் ரைஸ் திங்க மாட்டான், சாம்பார் சோறு அவனுக்கு பிடிக்காது. செய்குங்கிறவன் எப்படி சாப்பிடணும்? அந்த ஊர்லயே நல்ல பணக்காரன் ஊடியது, நல்ல டேஸ்டா சமைக்கிற ஊடியது, எங்க வகை வகையா ஆக்கி கொஞ்சம் பொரிச்சு கொஞ்சம் வறுத்து கொஞ்சம் கறிக்கு கொஞ்சம் இப்படி எவன் வீட்டில் வச்சிருப்பான், எத்தனை வகையான பதார்த்தங்களை வச்சிருப்பான், இப்படி எல்லாம் பார்த்து தேடி தேடி போய் திங்கிறான. அடை எங்க நாக்க கட்டுப்படுத்தின அளவுக்கு கூட உனக்கு கட்டு, நீ என்னடா பக்குவப்பட்டு கேட்க வேணாமா? நீங்க இவர் நம்மளுக்கு பக்குவப்படுத்த போறாராம். அடை நீ அலையிற நாக்குக்கு, நீ அலையிற எங்க நாக்கை விட ஓ நாக்கு ரொம்ப தேடுத, எங்களை விட நல்லா திங்கிறிய மேயிறிய அப்படின்னு சிந்தித்து பார்த்தீர்களே. ஆனால் முதல்ல நீ எங்கள்கிட்ட பையத்து வாங்கடா, எங்களை மாதிரி வாழ்க்கையை நீ கத்துக்க. நாங்க பழைய சோறு தின்னுட்டு படுக்கிறோம்ல, அப்படி படுத்து காட்டு, நீ பக்குவம் பெற்று நாங்க ஒத்துக்கிறோம். பழைய சட்டையை போட்டுக்கிட்டு ஒரு சட்டைக்கு மறு சட்டை இல்லைன்னு வாழ்றமே, அப்படி வாழ்ந்து காட்டுறா, நீ பக்குவம் பெற்று அடிச்சுக்கிறோம், நாங்க ஒத்துக்கிறோம். உனக்கு வெள்ளையில ஒரு அழுக்குப்படக்கூடாது, ஒரு வேர்வைப்படக்கூடாது, அப்படி நீட்னஸா நீ இருக்க விரும்புற. ஒரு மூட்டை தூக்குவியா, ஒருத்தனுக்கு உதவி செய்வியா, ஒரு சாக்கடையில் உளுந்து கிடக்கிற ஒருத்தனை கை தூக்கி விடுவியா? நீங்க செய்வீங்க. செய்கு செய்வானா? போய்கிட்டே இருக்கிறீங்க, சாக்கடையில் செய்கும் வர்றாரு, நீங்களும் முறிது போய்கிட்டு இருக்கிறீங்க. ஒருத்தன் சாக்கடையில் விழுந்து விட்டான், நீங்க என்ன பண்ணுவீங்க? ஐயோ பையன் விழுந்துட்டான்னு கையை விட்டு தூக்கி ஆளை பண்ணுவீங்க. செய்கு என்ன பண்ணுவாரு? போய்கிட்டே இருப்பாரு. ஏன் அவனெல்லாம் தொடலாமா? இவர் யாரு, அவன் யாரு? அடே பாவி, நீ பக்குவப்பட்டாரா? ஒரு மனுஷன் சாக்கடையில் விழுந்திருக்கிறான், அவனை போய் கை கொடுத்து தூக்கணும்னு நினைச்சியா? நீ என்னடா செய்கு என்று கேட்டோமா? அதே மாதிரி படுத்து தூங்குறோம், இங்க மலையில உட்கார்ந்து இருக்கிறீங்க, புற்ற மலை உங்க தலையில. ஏன் இதெல்லாம் பக்குவப்பட்டிருக்கிறீங்க, சகிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நம்ம ஒரு நல்ல விஷயத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அதுக்காக இதை சகிச்சுக்கிடுவோம், கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்லை இப்படின்னு பக்குவப்பட்டிருக்கிறீங்க. குற்றமலையில் படுத்து தூங்குறவன்லாம் இருக்கிறான், வீடு இல்லாம பிளாட்பாரத்தில் படுத்து தூங்குற மக்கள் கோடானு கோடி மக்கள் இருக்கிறாங்க. ஒரு குடிசையிலேயே கொண்ட குடிசை இல்லாம இருக்கிறவன் இருக்கிறான், குடிசைக்குள்ளே 4 குடும்பம் வசிக்கிறவன்லாம் இருக்கிறான். இந்த சேகுமார்களை எந்த சைத்தானையாவது ஒரு குடிசையில தங்க வைக்க இயலுமா? இந்த இடத்துல பாயை போட்டு கொடுத்து அவன் தூங்குவான். அவன் சீக கூட்டிட்டு வா, உள்ள பாயை போடுவோம், அவன் மட்டும் தூங்கிட்டு பார்ப்போம். சீக்கிரம் நான் ஒத்துக்கிறேன், அவனுக்கு தூக்கம் வராது. ஏன்? 1.5 முழத்து குஷன் இருக்கணும், ஏசி இருக்கணும், பலவிதமான ஏற்பாடுகள்லாம் இருக்கணும், அத்தனை ஒரு பக்கம் வீசணும். அந்த மாதிரி பணக்காரன் உடையது அந்த வீட்டு தான் தேடி போய் செய்க தங்குவாரு. இவனெல்லாம் செய்கா, இவனெல்லாம் உங்களை பக்குவப்படுத்த போறாங்களா? அடே உன் மேனிய, உன் தோளுடைய சுகத்தை உனக்கு கட்டுப்படுத்த இயலல, உன் நாக்குடைய நரம்பை உனக்கு கட்டுப்படுத்த இயலல. நீங்க எல்லாம் என்னடா எங்களை கட்டுப்படுத்த வந்துட்டீங்கன்னு கேட்டீங்களா? அப்ப மனுஷன் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை பக்குவப்படுத்துவான் என்பது 2வது டாபிக். அவன் பக்குவப்பட்டிருக்கான் என்பதற்கு என்ன ஆதாரம் கேட்டா சொல்லுவீங்க. என்ன பக்குவப்பட்டிருக்கான்? நீங்க எல்லாம் சட்டை போட்டீங்கன்னா அவன் ஜிப்பா போடுவான். பக்குவத்துக்கு என்ன ஆதாரம் வச்சுக்கிறீங்க? 1/2 மீட்டர் துணி தான் ஆதாரம், வித்தியாசம். நமக்கு 2.5 மீட்டர்னா 3 மீட்டர், இவ்வளவு தானங்க. நீ மகான்கிறீங்களே, செய்குங்கிறீங்களே, அவனுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? உங்களை மாதிரி தான் சோறு திங்கிறான், உங்களை விட நல்லா திங்கிறான், உங்களை மாதிரி தான் ட்ரெஸ் போடுறான், உங்களை நல்லா போடுறான், உங்களை மாதிரி தான் தூங்குறான். அப்ப எல்லா வகையிலையும் உன்னைய மாதிரி இருக்கிறான், உன்னை விட மட்டமா இருக்கிறான், உன்னை மாதிரி இருக்கிறான், இல்லைன்னா உன்னை விட மட்டமா இருக்கிறான். அப்புறம் என்ன செய்கு? என்ன செய்கு? ஜிப்பா இருக்குல்ல, 1/2 மீட்டர் கூட இருக்குல்ல. அடே 1/2 மீட்டர் கூட இருக்கிறதுங்கிறத தவிர
அவன்கிட்ட என்னத்தை பார்த்த சொல்லு. பக்குவப்படுத்துற செய்கன்னு சொல்றிய, அவங்கிட்ட நீ பார்த்தது என்ன? என்னத்துல பார்த்து விட்டீங்க? அதே மூஞ்சி, அதே உடம்பு, அதே மாதிரி பலவீனம், அதே மாதிரி எல்லாம் இருக்கிறது. ஸ்பெஷலா அவன்கிட்ட என்ன கண்ட? ஒரு தலைப்பாவை கண்டிருப்ப, 1/2 மீட்டர் துணி கீழே, தலையில ஒரு 7 முழ துணி. இந்த 7 முழ துணியை வாங்கினா மகானா? இது எவன் ஆகிடலாம் மகானா? இதுக்கு என்ன இவன்ட்டே பையத்து வாங்கன்னு ஒரு ஜவுளி கடைக்கு போனா முடிஞ்சு வச்சுக்கத. இந்த மகான் ஆகுறதுக்கு முறிதா வாங்கணும். 7 மீட்டர் துணியை வாங்கி தலையில சுத்துனா மகானா? ஒரு தலைப்பா கட்டி இருக்கிறான், 1/2 மீட்டர் துணி அதிகமா போட்டிருக்கிறான். இவன் என்னடா பக்குவப்பட்டான்? சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களா? என்ன பக்குவப்பட்டுட்டான்? உன்னிடத்தில் இல்லாத என்ன அவங்கிட்ட இருக்கிறது சொல்லு பாப்போம். நப்ச ஜெயிச்சுட்டானா? ஆசாபாச ஜெயிச்சுட்டானா? இன்னும் சொல்ல போனா இவனை பண்ற லீலைகள் இருக்க, சுப்ஹானல்லாஹ், அந்த விஷயம் தான் ஒருத்தனை உரசி பார்க்கிறது. இவங்க சொல்றான பக்குவம் உண்டு, பொம்புளை விஷயத்துல தேரணும் ஒருத்தன், அவன் தான் பக்குவப்பட்டிருக்கான அர்த்தம். ஒரு பெண்ணோட தனித்து ஒருத்தன் இருந்தால் 3வது ஷைத்தான். இதுல யாருக்கு விதிவிலக்கு இல்ல மார்க்கத்துல. ஆனானப்பட்ட யூசுப் நபி ஒழுக்கத்தின் சிகரம், அவர் அந்த அம்மா கவுத்த பாக்குது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலகத் ஹம்மத் பிஹி வ ஹம்ம பிஹா, அவளும் அவரை நாடி விட்டார், அவரும் அவளை நாடி விட்டார். யூசுப் நபியே சரணம் அடைஞ்சிட்டார். எப்படி? பொம்பளை கையை பிடிச்சி இழுக்கும் பொழுது, தனிமையை இருக்கும் பொழுது, யாருமே இல்லைங்கும் பொழுது, அந்த பொம்பளை தன் மீது அதிகாரம் செலுத்துகிற எஜமானியா இருக்கும் பொழுது என்னவாகுது? அப்படியே ஒரு மாதிரி, அவருக்கு ஒரு மாதிரி ஆகுது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், லவ்லா அர்ரா புர்ஹான ரப்பிஹி, ரப்புடைய அத்தாட்சியை மட்டும் பார்க்கல அவர் அவுட் ஆயிருப்பாருங்க. அல்லாஹ் தூதர் என்பதற்காக அவன் ஏதோ ஒரு பயத்தை காட்டி யூசுப் நபியை அல்லாஹ் காப்பாத்தி விட்டான். இதான் மனுஷன், இதுல எவனும் ஜெயிக்க முடியாது. எந்த நபியும் எந்த மகானும் எந்த பெரியாரும் தனித்து இருந்தால், சந்தர்ப்பம் இருந்தால், அல்லாஹ் நாடினாலே தவிர, அல்லாஹ்வுடைய பிரத்யேகமான அருள் இருந்தாலே தவிர அவுட்டு. அந்த சந்தர்ப்பங்களை தவிர்த்து கொண்டால் தான் நம்ம காப்பாற்றிக் கொள்ள முடியும். 3வதா சைத்தான் அங்கே இருப்பான்னு சொல்லப்படுது. இந்த ஞானின்னு சொல்லக்கூடிய, மகான்னு சொல்லக்கூடிய, செய்கன்னு சொல்லக்கூடிய அயோக்கியர்கள் என்ன பண்றாங்க? தந்தை மகள் உறவு தானா எல்லாரோடையும். அவளுக்கு என்ன உறவா? எந்த பொம்பளையோடும் தனியா இருப்பாராம். அது எப்படிப்பா இருக்கிறது? ஆம்பளை இல்லையா? அவர் தந்தை, ஆன்மீக தந்தை. உங்களுக்கு அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், அட பாவிகளா, உதுஊஹும் லி ஆபாயிஹிம், அடே பெத்த அப்பன் பெயரால் அவர்களை அழையுங்கள், அவன் தான் அப்பன். உங்களை பெறாதவன் அப்பனாக மாட்டான். இன் உம்மஹாத்துஹும் இல்லல்லாஹி வலதுனஹும், யார் வயிற்றுல சுமந்து பெற்றெடுக்கிறார்களோ அவங்க தான் அம்மான்னு சொல்ல முடியும். சும்மா பொம்பளை எல்லாம், அத்தனை பொம்பளை அத்தனை பேர் அம்மா கிடையாது. அத்தனை ஆம்பளையும் அத்தனை பொம்பளைக்கும் அப்பன் கிடையாது. பெத்து எடுத்தாதான் அப்பன், பெத்து எடுத்தாதான் ஆத்தா அப்படின்னு அல்லாஹ் வந்து குர்ஆன்ல சொல்றான். இப்படி என் புள்ள மாறின்னு ஒருத்தன் சொன்னால், இவர்கள் இன்னஹும் ல யகூருன முன்கர மினல் கௌலி வஸூரா, விருக்கத்தக்க பொய்யை சொல்கிறார்கள், அப்படி கிடையாது என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த பாவிகள், பண்பட்ட பாவிகள் என்ன செய்யறார்கள் தெரியுமா? உங்களை மகளை கொண்டாந்து விடுங்க, உங்க பொண்டாட்டியை கொண்டாந்து விடுங்க, உங்க தங்கச்சியை கொண்டாந்து விடுங்க, நாங்க பக்குவப்படுத்த போறோம். என்னடா பக்குவப்படுத்த போறீங்க? பக்குவப்படுத்துறேன்னு ஓட்டிக்கிட்டு போன கேஸ்லாம் நிறைய இருக்குது. ஆமா, இந்த மகான்கள் சொல்லி வர்றான், இவனு விளங்காத்தனமா அவனோட நம்பி மார்க்கம் தெரியாம, அல்லாஹ் ரசூல் என்ன சொன்னான்னு விளங்காம, மகான் தானே வந்திருக்காரு, அஜர் தானே வந்திருக்காரு, மௌலானா வந்திருக்காரு, ஷேக் வந்திருக்காருன்னு சொல்லி கொண்டே கூட அவன் என்ன பண்றான்? ராத்திரி மூட்டை கட்டி கிளம்பி ஓடி போயிடறான், மாவளை கூட்டிட்டு ஓடி போயிடறான், ஒருத்த முன்னாடி கூட்டிட்டு ஓடி. யார்? ஷேக். இவங்க எல்லாம் பக்குவப்பட்டவங்க, இவங்க எல்லாம் பக்குவப்பட்டு உங்களை பக்குவப்படுத்த போறாங்க. அப்ப நம்ம என்ன விளங்கணும்? நீங்கள் மகான் என்று ஒருவனை முதல்ல தீர்மானிப்பதாக இருந்தால், அவன் உங்களை பக்குவப்படுத்துவான் என்பது உண்மையாக இருந்தால், அவன் பக்குவப்பட்டு இருக்கிறானா? உங்களுக்கு இல்லாத ஏதாவது ஒன்று அவன்கிட்ட இருக்குதான்னு சோதனை செய்து பாருங்கள். இந்த மேடையில் கொண்டாந்து உட்கார வைங்க, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் அவன் சாப்பிடாம இருந்து காட்டட்டும். கல்வத்து இருப்பாங்க, கல்வத்துன்னு இருப்பான். என்னது கல்வத்து? அதுக்கு பேரு தனிமையில் இருக்கிறது. தனிமையில் இருக்கிற ஒரு இபாதத்தா? ரசூலுல்லாஹ் கூட தனிமையில் இருக்க தான் போனாங்க. வெட்டி விட்டான்ல, போய் சொல்லுண்டு விளையாட்டு பண்ற எங்க வர்றியான்னு சொல்லி ஈராக் போய் போனாங்க. அது நல்லதுன்னு சொல்லி டெய்லி வான்னு சொன்னான்ல. எது வரைக்கும் போனாங்க? அல்லாஹ்ட்ட இருந்து வஹி வர்ற வரைக்கும் தான் போனாங்க. வஹி வந்த உடனே முகமது சூப்பர் வேலை பண்ணுன, அடுத்த வாரம் வா, டெய்லி வா, இங்க வந்து உட்கார்ந்து சொன்னானா? போ இக்ரான்னு சொல்லி ஓத சொன்னா. ரெண்டாவது என்ன பண்ணா? மறுபடியும் வந்தாங்களா? போய் மக்களுக்கு எச்சரிக்கை பண்ணு, கும்பாந்திர் ஒரு அப்பக்க கபீர், போய் மக்களுக்கு சொல்லுவியான். அப்புறம் போகலையே. அப்ப அல்லாஹ்வுடைய விருது இந்த தனிமையில போறது நல்லது என்று இருந்தால்
அல்லாஹ்வுடைய ரசூலை 13 வருஷமும் ஹிரா குகையில உட்கார வச்சிருப்பான். போய் மக்களுக்கு சொல்லுவியா என்னங்க உட்கார்ந்துருக்கிற அப்படின்னு அல்லாஹ் அனுப்பி விட்டுட்டான். இவங்க என்ன பண்றாங்க, நாங்க ஹல்வத் இருக்க போறோம். ஹல்வத் இருக்கிறீல, நீ உன் வீட்டுல உன் ரூம்ல ஹல்வத்துன்னு உட்கார்ந்து ஏமாத்திட்டு இருக்கிறீல. 40 நாள் சில்லா இருக்கிறாரு, அது பேர் சில்லாமா. 40 நாள் சில்லா இருக்கிறாரு, 40 நாள் ஹல்வத்தில் இருக்கிறாரு. இந்த 40 நாள் ஹல்வத் இருக்க வேணாம், ஒரே ஒரு நாள் இங்கே உட்காந்து காட்டு ஹல்வத். இந்த மாதிரி போக்கஸ் லைட்டை போடுவோம். 24 ஹவர்ஸ் பச்சை தண்ணி குடிக்க கூடாது, ஒரு பருக்க போக கூடாது. உன் வீட்டுல உட்காந்து ஜன்னல் வழியா வரும், கொல்லப்புறமா வரும், வேற பக்கமா வரும். அடே நீ திங்கிறியா திங்கலையான்னு இந்த மாதிரி போக்கஸ் லைட்டை போடுவோம். ஊர் மக்கள் உட்காருவோம். நீ 40 நாள் இருக்க வேணாம், 24 மணி நேரம் இருடா. இருப்பியா? ஒண்ணுக்கு போகாம இருப்பியா? தண்ணி குடிக்காம இருப்பியா? திங்காம இருப்பியா? ஃப்ராட் அம்புட்டு ஹல்வத் இருக்கிறாரு. இப்படி ஒரு மார்க்கமா இது? உங்களுக்கு திங்கிறதுக்கான எல்லாத்தையும் எல்லாம் படைச்சிருக்கேன்னு சொல்றான். நல்லா தின்னுங்க பருங்கள் எல்லாம் கட்டளை எடுக்கிறான். பக்குவப்படுத்துறேங்கிற பேர்ல 40 நாள் திங்க மாட்டோம் சொல்லி கடத்தனமா திங்கிறாங்க. திங்காம இருக்க மனுஷன் இருக்க முடியுமா? 40 நாள் இருக்க இயலுமா? அப்ப இந்த மாதிரியான ஒரு கள்ள வேலை செய்துதான் உங்களை ஏமாத்திட்டு இருக்கானே தவிர அவங்கிட்ட எந்த சிறப்பும் கிடையாது, என்ன பக்குவமும் கிடையாது, எந்த பவரும் கிடையாது. வேணா ஒன்று வர சொல்லுங்க மேடைக்கு, வணங்கா நான் ஒரு கத்தி வச்சுக்கிறேன், அவர் ஒரு கத்தி வச்சுக்கிட்டோம். அந்த ஷேக்கு போலீஸ் வேணா எழுதி கொடுத்துருவோம், எங்க 2 பேருக்குள்ள விஷயத்தில் நீ கேஸ் போட வேணான்னு சொல்லி. நான் ஒரு இருக்கிற இருப்புல நீ ஒன்று இருக்கு, ஏன் இருக்க வேண்டாம், உனக்கு அதிகமாக அழுத்தத்தை உண்டாக்குமே தவிர உன் இருக்கு ஒன்று எனக்கு செய்யாதீங்க. நீ உழைக்கல, ஓசி ஒருத்திட்டு இருக்கிற, நீ வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்கிற, நாங்கள் இத்தனை இறுக்கமா இருக்கும். அப்படி நடக்குமா? அல்லது அவர் குத்தி எனக்கு வலிச்சு நான் குத்தி அவர் வலிக்காம இருக்குமா? டெஸ்ட் பண்ணுவோமா? செய்ய கூட்டிட்டு வரீங்களா? மகானை கூட்டிட்டு வரீங்களா? உலகத்தில் எங்க இருந்த மகானை கூட்டிட்டு வாங்க, வேற ஒரு பயான விவாதம் ஒண்ணு வேணாம், ஒரு டெஸ்ட் பண்ணிடுவோம். ஆளுக்கு ஒரு கத்தியை கொடுத்து இறுக்கி பார்த்துருவோமே. இப்ப என்னது? பொய், அம்புட்டும் பொய், ஒண்ணும் கிடையாது. அவன்கிட்ட ஏமாத்த தோற்றத்தை வச்சுக்கிட்டு பிற சமுதாய மக்களை இப்படி சாமியார்களை ஏமாத்தி இப்ப கொலை குற்றம் வரைக்கும் மாட்டிட்டு முடிக்கிறாங்களோ அந்த மாதிரி படுபாவிகள் இஸ்லாத்துக்குள்ள நுழைகிறாங்க. அவனுக்கு பேர் தான் ஷேகு, அவங்க உண்டாக்குன வழிமுறைக்கு பேர் தான் தரிகா. இவனை எப்படி நீ நம்புற? உன்கிட்ட பிச்சை எடுத்து திங்கக்கூடிய ஒருத்தன், உன்கிட்ட கையேந்தக்கூடிய ஒருத்தன் உனக்கு என்ன செய்வான் நீ நம்புற அவனை பத்தி? அப்ப இப்படி ஒரு வழிமுறை நாங்க பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து அவன் மகான் என்று சொல்வதற்கு எந்த அதிகாரமும் இல்லை, எந்த ஆதாரமும் இல்லை. நம்மளை விட எந்த சிறப்பு தகுதியும் அவனிடத்தில் இல்லை. ஃபர்ஸ்ட் மேட்ரு. ரெண்டாவது மேட்ரு, பக்குவமே பட்டு இருக்கட்டுமே. பக்குவப்பட்டவன்னு வச்சுக்கிறோமே. ஒருத்தன் பக்குவப்பட்டா இன்னொருத்தனை பக்குவப்படுத்த இயலுமா? அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் பக்குவப்படுத்திருப்பாங்களே. அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க மீது ரொம்ப பிரியம் வச்சிருந்த அபூ தாலிப் போய் சொன்னாங்க, பெரிய வாப்பாக்கு மார்க்கத்தை சொன்னாங்க. அவர் எவ்வளவு சப்போர்ட் பண்ணார், எவ்வளவு உதவி செய்தார், பிரச்சாரத்திற்கு பக்கபலமாக இருந்தார். நபிகள் நாயகத்தின் மீது ஒருத்தன் கை வைக்க கூடாது என்பதில் ரொம்பவும் அவர் பலவிதமான உதவிகள் செய்தார். அந்த அபூ தாலிபுடைய மரண வேளையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் என்ன பண்றாங்க, பெரிய தந்தையே இந்த ஒரு கலிமாவை மட்டும் சொல்லி விடுங்கள், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்ற கொள்கையை முழங்கி விடுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே நான் பரிந்துரை பேசுகிறேன் என்று சொன்னார்களே. அப்ப ஒரு மனிதரை பக்குவப்படுத்த முடியும் என்று இருந்தால் அந்த பக்குவப்பட்ட மகான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பக்குவத்தை ஏன் அபூ தாலிபுக்கு ஏத்த முடியல? பக்கத்தில் அபூஜஹல் உட்கார்ந்து இருக்கிறான், அவன் மாத்தி சொல்றான், அபூ தாலிபே உங்க வாப்பா மார்க்கத்தை மறந்துடாதே, உங்க அத்தா மார்க்கத்தை மறந்துடாதே, நம்ம முன்னோர் மார்க்கத்தை மறந்துடாதே, இந்த ஆள் சொல்ல கேட்காதே. அந்த பக்கம் அவன் சொல்றான், இந்த பக்கம் ரசூல் சொல்றாங்க. மனிதரை பக்குவப்படுத்த முடியும் என்றால் எது ஏறணும், எது ஏறணும்னு இந்த ஒரு பேப்பர் எழுதி தந்திருக்காரு. எங்க ஊர் துராபு தைக்காவில் இருக்கிற மகானுக்கு 8 வருடமாக முட்டுக்கால் வலி குணமாகவில்லை அப்படிங்கிற கேஸ் எல்லாம் இருக்கிறது. வணங்குதா? அப்படிலாம் இருக்கு. அப்ப என்னது, ஒரு மனுஷரை பக்குவப்படுத்த முடியும்னு கேட்டா பக்குவம் பெற்றவர்களில் ரசூலுல்லாஹ்வுக்கு மேல யாராவது இருக்காங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் வந்து பெரிய வாப்பாக்கு சொல்றாங்க, அது ஏறல. அபூஜஹல் சொன்னது ஏறுது. என்ன விளங்குது? எந்த மனுஷன் உள்ளத்திலையும் ஆதிக்கம் செலுத்த இயலாது. இதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்படுறாங்க. எப்படி கவலைப்படுறாங்க? ஆஹா, யாருக்கோ சொல்றோம், எந்தெந்த ஊர்ல இருந்தெல்லாம் வந்து மார்க்கத்தை கேட்கறாங்க, மதீனாவுல இருந்து வர்றாங்க, தாயிஃப்ல இருந்து வர்றாங்க, பல நாடுகள்ல இருந்து வர்றாங்க, ஆனால் நம்ம பெரிய வாப்பா வர மாட்டேங்கிறாரு, இப்படி போயிட்டாரு, கடைசியா மண்டே போட்டாருன்னு சொல்லி கவலைப்படுறாங்க. அல்லாஹ் கண்டிக்கிறான், இன்னக்கலா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. முஹம்மதே, நீ விரும்பின ஆளை எல்லாம் நேர்வழி காட்ட ஒன்னால முடியாது, உன் கையில் இருக்காது. நான் யாருக்கு நாருன்னு அவருக்கு நேர்வழி காட்டுவேன். அப்ப என்ன விளங்குது?
கல்பை பக்குவப்படுத்துறது என்ற வேலை மனுஷன் கையில் இல்லை. இதான் விஷயம். அதனாலதான் நூஹ் நபிக்கு அவர் பொண்டாட்டியை பக்குவப்படுத்த முடியவில்லை. நூஹ் நபிக்கு அவருடைய மகனை பக்குவப்படுத்த முடியவில்லை, அவன் அழிஞ்சு போயிட்டான். இப்ராஹிம் நபிக்கு வாப்பாவை பக்குவப்படுத்த முடியவில்லை. பெத்த வாப்பா மேல பிள்ளைக்கு இருக்கிற அக்கறை விட இந்த கல்ல சேக்குமார்களுக்கு உங்க மேல அக்கறை இருக்குமா? அடே, பெத்த பிள்ளை மேல ஒரு தகப்பனுக்கு இருக்கிற அக்கறையை விட இந்த கல்ல சேக்குமார்களுக்கு உங்க மேல அக்கறை இருக்குமா? எவ்வளவு அக்கறையோட நூஹ் நபி சொல்லி இருப்பார், எவ்வளவு அக்கறையோட இப்ராஹிம் நபி வாப்பாக்கு சொல்லி இருப்பார், எவ்வளவு அக்கறையோட நூஹ் நபி லூத் நபி பொண்டாட்டிமாருக்கு சொல்லி இருப்பாங்க. கேட்கலையே. கானத்தா தஹத அப்தைனி மின் இபாதினா சாலிஹைனி ஃபகானத்தாகுமா ஃபலம் யுக்னியா அன்ஹுமா மினல்லாஹி ஷையா ஃபகீல துஹுலன் நார மஅத் தாகிலீன். நூஹுடைய மனைவி லூத்துடைய மனைவி ரெண்டு பொம்பளைகளும் நல்ல அடியாருக்கு மனைவியா இருந்தும் துரோகம் செய்தார்கள், போங்கடி நரகத்துக்கு என்று சொல்லப்பட்டு விட்டதுங்கிறான் அல்லாஹ். நரகவாசிகள் என்று ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டேங்கிறான். என்ன விளங்குது? பொண்டாட்டிய கூட நபிமார்களால் பக்குவப்படுத்த முடியாது என்று இருக்கும் பொழுது, நான் கூட இந்த மாவட்டத்தில் ஒரு ஷேக் வீட்டில் கேள்விப்பட்டேன். ஊரையெல்லாம் பக்குவப்படுத்த வந்த அந்த ஷேக் அவர் பொண்டாட்டி டிரைவர் ஓடி போயிட்டான். அடே, ஓம் பொண்டாட்டி உனக்கு பக்குவப்படுத்த ஏந்துச்சா? எங்க நடக்குது இந்த சம்பவம்? ஷேக் வீட்டில் நடக்கிறது. யார் உங்களை பக்குவப்படுத்த போறாரோ, உங்களை நல்வழிக்கு திருப்ப போறாரோ, உங்களுடைய தீமைகள் எல்லாம் உங்கள்கிட்ட இருந்து களைய போறாரோ, உன் பொண்டாட்டியை செய்ய ஏந்துச்சா? உன் பொண்டாட்டி உள்ளத்துல தக்குவாவை போட ஏந்துச்சா? உன் பொண்டாட்டி வந்து புருஷனுக்கு செய்யற கடமையை உணர்ந்து வாழும்படி உன்னால் நடக்க செய்ய முடிஞ்சா? காட்டுறான், கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் காட்டுறான். நம்ம விளக்க பிடிச்சிட்டு கிணத்துல விழுந்து கொண்டிருக்கிறோம். கண்ணுக்கு முன்னாடி காட்டுறான். இதுக்கு மேல என்ன ஆதாரம் தேடுகிறீர்கள்? குர்ஆன் உங்களுக்கு தெரிய வேணாம், ஹதீஸ் தெரிய வேணாம், இதுவுமா தெரியல? உங்க ஊர்ல நடந்து உங்களுக்கு தெரியலையா? உங்க மாவட்டத்தில் உங்களுக்கு தெரியலையா? உங்க தெருவில் நடந்து நாரி போனது உங்களுக்கு தெரியலையா? என்ன விளங்குறோம்? எப்படி ஒரு மனுஷனை எப்படா பக்குவப்படுத்த முடியும்? கல்பு அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு. கல்புல் இன்சான் பைன இஸ்வாயினி மின் அசாபி ரஹ்மான். இன்சானுடைய கல்பு வந்து ரஹ்மானுடைய ரெண்டு விரல்களுக்கு மத்தியில் இருக்கிறது. கல்லிபா கைபயஷா, விரும்பியவாறு அவன் புரட்டுவான். கல்பு, மனுஷனுடைய கல்பு பூரா ரஹ்மான் வச்சுக்கிறான் கையில. இப்படின்னு அப்படி பிரட்டி விட்டுருவான், அப்படின்னு அப்படி பிரட்டி விட்டுருவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்காகத்தான் அடிக்கடி சத்தியம் செய்யும் பொழுது, அல்லாஹ்வின் பெயரால் சத்தியம் செய்யும் பொழுது அல்லாஹ்வுக்கு ஒரு சிவத்தை சொல்லி சத்தியம் செய்வார்கள். லா வ முகல்லிபில் குலூப், உள்ளங்களை புரட்டக்கூடியவன் மீது சத்தியமாக. ஒரு செய்தியை பேசும் பொழுது நான் சொல்றது உண்மைதான், நான் சொல்றது தப்பு தான், நான் இதை செய்வேன், நான் இதை செய்ய மாட்டேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் பேர்ல சத்தியம் செஞ்சா எப்படி செய்வாங்களா? அதிகமா வ முகல்லிபில் குலூப், உள்ளங்களை புரட்டான அவன் மீது சத்தியமாக. என்ன அர்த்தம்? யா அல்லாஹ், நீ தான் உள்ளங்களை புரட்டக்கூடிய ஆளு. யா முகல்லிபல் குலூப், ரசூலுல்லாஹ் ஓதுன துவா. கல்புகளை புரட்டக்கூடியவனே, சப்பித் கல்வி அலா தீனிக்க, உன்னுடைய தீனில் என்னுடைய உள்ளத்தை உறுதியாக்கி வை. அப்ப கல்வி யார் கையில? அல்லாஹ்வுடைய கையில. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வலவுலா அன் தப்பத்னாக லகத் கித்த தர்கன இலைஹும் ஷையன் கலீலா. முஹம்மதே, உன்னைய நான் உறுதிப்படுத்தி இருக்காவிட்டால் நீனே தடமாறி இருப்பேங்கிறான் அல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளமே ரசூலுல்லாஹ் கையில இல்லையா? அல்லாஹ் சொல்றான், முஹம்மதே, உங்க உள்ள உங்க கையில இல்ல, நான் புடிச்சு நிப்பாட்டி வச்சிருக்கேனாக்கு, நான் நிலைப்படுத்தி இருக்காவிட்டால் லகத் கித்த தர்கன இலைஹும் ஷையன் கலீலா, அவங்க பக்கம் கொஞ்சம் சாஞ்சிருப்பீங்க, கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்திருப்பீங்க, நான் புடிச்சு நிப்பாட்டி வச்சிருக்கிறேங்கிற அல்லாஹ். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்துகிற அதிகாரத்தையாவது பெற்றிருந்தார்களா என்றால் அதையும் கொடுக்கலன்னு அல்லாஹ் சொல்றான். நீங்க என்ன பண்றீங்க? இந்த ஷேக் என்ற பெயரில் உலா வருகிற சைத்தான்கள் நம்மை பக்குவப்படுத்துவார்கள், நம்முடைய உள்ளங்களை பண்படுத்துவார்கள், நம்மளை நல்லவர்களாக மாற்றுவார்கள் என்று நம்புகிறீர்களே, இது இஸ்லாமா? இதான் தீனா? இது ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த மார்க்கமா இருக்குமா? இது நபி வழியா இருக்க முடியுமா? இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்து என்ன பண்ணுவாங்க? பக்குவப்படுத்த இயலாது. நல்லா விளங்கிக்கிறங்க. நான் கேட்கிறேன், அடை பக்குவப்படுத்த எங்களை ஏமாத்திரிய பாவி, நீ போய் அத்துமானியை கொஞ்சம் பக்குவப்படுத்தி மாத்தி விடுவேண்டா? அடே, பக்குவப்படுத்துறேன்னு எங்களை மாதிரி ஏழை பாலையில ஏமாத்தி பண்றிய, ஒரு ராமகோபாலனை பக்குவப்படுத்தி கொடுங்க விடு, நாடு நல்லா இருக்கு. ஒரு அத்துமானியை பக்குவப்படுத்து, ஒரு வாஜ்பாயை கொஞ்சம் பக்குவப்படுத்தி விடு, ஒரு அசோக் சிங்கால பக்குவப்படுத்தி, ஒரு டால்மியாவை பக்குவப்படுத்தி விடு, ஒரு தொக்காடியாவை பக்குவப்படுத்தி. ஆட்களை பாருங்களேன் எப்படி இப்படி வாங்கி தெரியுமா? கொஞ்சம் தொழுகை நோம்புன்னு இபாதத்தில் உள்ளவன் இருப்பான், அவங்க கிட்ட போவாங்க. யாரு? இந்த ஷேக்குங்கிற பேர்ல உள்ள சைத்தானுகளும் அவங்க ஏஜென்ட்டுகளும் என்ன செய்வாங்க? போவாங்க. எப்படி வருவாங்க? நீங்க தொழுவுறீங்களா? ஆமா. எத்தனை வருஷமா தொழுவுறீங்க? அது தொழுவுற 10 வருஷமா?
15 வருஷமா தொழுவுறேன், 20 வருஷமா தொழுவுறேன். 20 வருஷமா தொழுவுறியல, தொழுவும் போது கடை கணக்கு பார்க்காம தொழுதியலா? தக்பீர் கட்டணும்னு உலக நினைப்பெல்லாம் இல்லாம தொழுது இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாரு. யாராவது தொழுதுருப்போமா? அங்க தக்பீர் கட்டினவனா என்ன வரு, அவன் இவ்வளவு தரணும், அவன் இவ்வளவு தரணும், அந்த கடையில் இதை வச்சுட்டு வந்துட்டோம், இந்த கடையில் இதை வச்சுட்டு வந்துட்டோம், வீட்டில் கறி ஆக்குனாங்களே, பொண்டாட்டி வச்சிருப்பாளா தின்றுப்பாளா, எல்லாம் இப்போ வரும், எல்லாம் இப்போ ஒரு அல்லாஹ் அக்பர்னோட அம்பிட்டு வந்துடும். அப்ப நம்மகிட்ட வந்து கேட்பான், எப்படி கேட்பான்? பாத்தீங்களா இது தொழுகையா? இது ஏத்துக்குவானா? அல்ல தூக்கி மூஞ்சல வீச மாட்டானா? ஏன் முடியவில்லை? நீங்கள் ஏற்று படிப்பை படிக்கிறீர்கள், எங்கள்கிட்ட பையத்து வாங்கினீங்கன்னா அப்படி பவரை ஏத்தணும்னு சொன்னா அப்படி தொழுகையில இறைவனை காண்பீர்கள், அப்படி லயித்து விடுவீர்கள், அப்படி ஒன்றி விடுவீர்கள், இறைவனோடு அப்படி இரண்டரை கலந்து ரெண்டும் ஒன்னாகி விடுவீர்கள். இது சொல்லுவானா? பாதி உண்மையில் இருக்குது, பாதி தான் பொய். என்ன பாதி உண்மை? எல்லாம் இப்போ ஒரு அல்லாஹ் அக்பர்னோட அம்பிட்டு வந்துடும். அப்ப நம்மகிட்ட வந்து கேட்பான், எப்படி கேட்பான்? பாத்தீங்களா இது தொழுகையா? இது ஏத்துக்குவானா? அல்ல தூக்கி மூஞ்சல வீச மாட்டானா? ஏன் முடியவில்லை? நீங்கள் ஏற்று படிப்பை படிக்கிறீர்கள், எங்கள்கிட்ட பையத்து வாங்கினீங்கன்னா அப்படி பவரை ஏத்தணும்னு சொன்னா அப்படி தொழுகையில இறைவனை காண்பீர்கள், அப்படி லயித்து விடுவீர்கள், அப்படி ஒன்றி விடுவீர்கள், இறைவனோடு அப்படி இரண்டரை கலந்து ரெண்டும் ஒன்னாகி விடுவீர்கள். இது சொல்லுவானா? பாதி உண்மையில் இருக்குது, பாதி தான் பொய். என்ன பாதி உண்மை? இந்த மாதிரி நம்ம தொழுவுறது உண்மை. தொழுதுட்டு உலக யாகம்லாம் வர்றது இப்படி ஒரு ஆளு விதிகளுக்கு காட்டையலுமா? எந்த ஆள்கிட்ட போய் கேட்டாலும் உண்மை சொல்ற ஆளா இருந்தாலும் அப்படித்தான். பொய் வேண்டா சொல்லலாம், நமக்கெல்லாம் அப்படி வராது, அது பொய் வேண்டா சொல்லலாம். உண்மை என்ன? அப்படி வராத ஒரு தொழுகையாளியும் கிடையாது. தக்பீர் கட்டின உடனே உலகத்து சிந்தனை வராத ஒருத்தனும் கிடையாது. இதை சொன்னோன்னு உங்களுக்கு என்ன வரும்? ஆமா, நம்ம 10 வருஷமா தொழுகிறோம். என்ன தொழுகிறோம்? தக்பீரை கட்டிட்டு என்னமோ நினைக்கிறோம், ருக்குல இருந்து என்னமோ நினைக்கிறோம், சைதால இருந்துகிட்டு என்னமோ நினைக்கிறோம், பலவிதமான கெட்ட எண்ணங்கள்லாம் கூட நினைக்கிறோம். ஆமா, இது ஒரு தொழுகையா? இது தேவையா அல்லாவுக்கு? தூக்கி மூஞ்சில இருந்தா என்ன செய்யறது? சரிதாங்க. அதை தேடின நீங்க அதுக்கு இப்படி ஒரு வழி இருக்கான்னு தேடுற மறந்துட்டீங்க. சரி, இவங்க சொல்ற மாதிரி இப்படி எல்லாம் பக்குவப்படுத்துறேன்னு உண்மைன்னு வச்சுக்கிறீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நீங்க புரட்டி பார்த்தீங்கன்னா இவங்க சொல்ற மாதிரி நீங்க தொழுவல. சரி, இவன் பக்குவம் பெற்றுங்கிறான்ல, இவனை விட்டுருங்க. இவனை விட எவனை விட எல்லா செய்குமார்களையும் விட உண்மையில பக்குவப்பட்ட யாரு? அல்லாஹ்வுடைய தூதர். இவங்க சொல்ற மாதிரி ஒரு தொழுகை இருந்தா இத முதல்ல யார் தொழுதிருக்கணும்? அல்லாஹ்வுடைய தூதர் தொழுதிருக்கணுமா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதிருக்கிறார்கள். தொழுகும் பொழுது நீங்க என்னவெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு வந்திருக்குது. ஒரு நாள் என்ன செய்யறாங்க? ஒரு ஆள் வந்து ட்ரெஸ்ஸை கொடுத்து விடுறாரு, ட்ரெஸ்ஸை போட்டு தொழுகிறாங்க. அந்த ட்ரெஸ்ஸில் என்ன இருக்குன்னு கேட்டா வண்ண வேலைப்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வேலைப்பாடுகள் செய்யப்பட்ட ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு தொழுகிறாங்க. தொழுது முடிச்ச உடனே வேகமா பிச்சுக்கு வெறுப்போட கலட்டுவோம்ல, பிடிக்காத மாதிரி அந்த வேகமா அந்த சட்டையை கலட்டி இதை கொண்டு போய் இந்த அபூ ஜஹம்ங்கிற ஆள்கிட்ட கொடுத்துவிட்டு அவர் வேற ஒரு சட்டை வச்சிருப்பாரு, அதை வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னு கேட்டா காரணம் சொல்றாங்க. ஏனென்றால் இந்த வண்ண வேலைப்பாடுகள் தொழும் போது என் கவனத்தை மாற்றிவிட்டன. அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகிறாங்க, தொழும் போது எது மாத்துது? இந்த ட்ரெஸ்ல உள்ள மாதிரி இருக்கு, அப்படி இப்படி போகுது கவனம். அல்லாஹ்வை நினைக்கிறதுக்கு பதிலாக எங்க நினைப்பு போகுது? இந்த ட்ரெஸ் வந்து யாரை கவுத்தி இருக்குது? அல்லாஹ்வுடைய ரசூலை கவுத்தி பிடிச்சி கலட்டி கொடுத்துட்டு வேற வாங்கிட்டு வா அப்படிங்கிறாங்க. வீட்டில் வர்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுவும் போது முன்னாடி தொழுது முடிச்சிடுறாங்க. முடிச்சிட்டு பார்த்தா முன்னாடி ஸ்கிரீன்ல ஆயிஷா நாயகி வீட்டில் போடப்பட்டிருக்குது ஒரு அழகான வேலைப்பாடு உடைய ஒரு ஸ்கிரீன். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? அமீத்தி அண்ணா கிராமிக்கு இந்த ஸ்கிரீனை அப்புறப்படுத்து, இது என் தொழுகையை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீணாக்கிருச்சு. அப்ப முன்னாடி உள்ள ஸ்கிரீனை ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க. அப்படி இரண்டரை கலந்துட வேண்டியதானே? அல்லாஹ் தக்பீர் கட்டினவுடனே அது ஸ்கிரீனா கழுதையா குதிரையான்னு அவங்களுக்கு ஏன் தெரியுது? இரண்டரை கலந்துட வேண்டியதானே? கலக்கல. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு தொழுகையை ரசூலுல்லாஹ் தொழுவிக்கிறாங்க, 4 ரக்காத் தொழுகை, 2 ரக்காத்துல சலாம் கொடுத்துட்றாங்க. சலாம் கொடுத்துட்டு போய் இந்த மாதிரி ஒரு தூண்ல போய் சாஞ்சிக்கிறாங்க. சஹாபாக்களுக்கும் குழப்பம், என்னடா இது 4 ரக்காத்துல தொழுவணும், 2ஓட சலாம் கொடுத்துட்டு இருந்த இடத்துல உட்காராம எந்திரிச்சு போயிட்டாங்களே அப்படின்னு இப்படி தயங்கி என்ன செய்யறாங்க? சஹாபாக்கள் வர்றாங்க. ஏன் தயங்குறாங்கன்னு கேட்டா நீங்க 2 ரக்காத் தொழுவதும் ரசூலுல்லாஹ் 2 ரக்காத் தொழுவது வித்தியாசம் இருக்குது. ரசூலுல்லாஹ் 2 ரக்காத் தொழுதார்களே, ஆனால் அன்னையிலிருந்து மாறி கூட இருக்கலாம் சட்டம். அல்லாஹ்வுடைய தூதரா இருக்கிறனால அஜர்த்து 2 ரக்காத் தொழுதாருன்னா அன்னையிலிருந்து மாறிச்சு நினைக்க முடியுமா? நினைக்க முடியாது, மாறாது. ரசூலுல்லாஹ்வுடைய மார்க்கம் பூர்த்தி ஆயிடுச்சு. அல்லாஹ்வுடைய ரசூல் 2 ரக்காத் தொழுதவுன சஹாபாக்களுக்கு என்ன குழப்பம்?
இன்னைக்கு 2 தொழுது இருக்கிறாங்களே, ஒருவேளை இன்னையிலேருந்து 2 ஆயிருக்குமோ, இன்னையிலேருந்து லோகர் 2 ஆயிடுச்சோ, லோகர் அசர் ஏதோ ஒன்று இன்னையிலேருந்து 2 ஆயிடுச்சோன்னு ஒரு டவுட்டு. அப்படி குழம்பிக்கிட்டு மறந்துட்டாங்களா அல்லது மாறி போச்சா மறந்துட்டாங்களா, மாறி போச்சா மறந்துட்டாங்களான்னு இப்படி குழம்பிக்கிட்டு கேள்வி கேட்காம இருக்கிறாங்க. ஒரு ஆள் வர்றாரு, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் கேட்கிறாரு, குசிரத்தி சலாத்தம் நசீத்தை யார சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதரே தொழுகை சுருங்கி போச்சா, நீங்க மறந்துட்டீங்களா? ஒன்னும் தொழுகை 2 ரக்காத்தை மாறி இருக்கணும், இல்லைன்னா நீங்க மறந்துருக்கணும், என்ன நடப்பு? அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்கிறாங்க. அப்ப 2 ரக்காத் தொழுததை சுட்டி காட்டி கூட யாவும் வர மாட்டேங்குது பாருங்க. அப்ப என்ன யாவத்தில் தொழுதாங்கன்னு கேட்கலுமா? இது போய் அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ்வை தொழுகிறாங்க, அப்ப நாளை கரெக்டாக தொழுதுற வேண்டியதானே? ரசூல் என்ன செய்யறாங்க? இந்த மாதிரி சைத்தான் தொழுகையில நுழைஞ்சு உங்களை என்ன செய்து விடுவான் என்றால், சைத்தான் பண்ணிருக்காப்ப என்ன செய்வான் என்றால், லா எதிரி கம்சல்லா, எத்தனை தொழுதான் என்று அவனுக்கே தெரியாத அளவுக்கு ஆக்கி விடுவான். இந்த நிலை ஒருவருக்கு ஏற்படுமையானால் சலாம் கொடுத்து விட்டு 2 சஜ்தா செய்யவும் சொல்லி அறிவுரையும் சொல்றாங்க, செஞ்சியும் காட்டுறாங்க. என்ன விளங்குது? 2 கலந்து தொழுகிறது என்ற ஒரு மெத்தேடு மார்க்கத்தில் இல்லை, அப்படி முடியாது, அப்படி யாரும் தொழுது கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் நீண்ட நேரம் தொழ வேண்டும் என்று போய் இமாமத்தில் நிற்பேன். நிற்கும் பொழுது என்ன ஆகும்னு கேட்டா, ஒரு குழந்தையின் அழுகை சத்தம் எனக்கு கேட்கும். ரொம்ப நேரம் தொழணும் தான் போய் நிற்பேன், குழந்தை அழுகை சத்தம் கேட்கும். குழந்தை அழுகை சத்தம் எங்க கேட்கும்? பள்ளிவாசல்ல. பள்ளிவாசல்ல ஏன் கேட்குது? பள்ளிவாசல்ல பெண்களும் தொழ வந்தார்கள். ரசூலுல்லாஹ் காலத்தில் பெண்களுக்கும் அனுமதிக்கப்பட்டுச்சு, பெண்களும் பள்ளிக்கு வரணும், வந்து தொழணும், அவங்க நல்ல செய்தி கேட்கணும் என்று ரசூலுல்லாஹ் விரும்பி அதுக்கு அனுமதி கொடுத்தாங்க, கட்டாயப்படுத்தல, அனுமதி கொடுத்திருந்தாங்க. அப்ப அந்த மாதிரி குழந்தையும் தூக்கிட்டு சில பெண்கள்லாம் வர ஆரம்பிச்சுட்டாங்க. குழந்தை ஒரு பக்கத்தில் போட்டுவிட்டு அவங்க தொழ ஆரம்பிச்சிருவாங்களா, குழந்தை அழுவுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் நீண்ட நேரம் தொழுவணும்னு சொல்லி தான் வந்து நிற்கிறேன். ஒரு குழந்தை அழுகின உடனே என் மனசுல என்ன படுது என்று கேட்டால், இந்த தாய் என்ன பாடுபடுவான், இந்த குழந்தைய கொண்டு வந்து தொலை வந்திருக்கிறாள் ஒரு அம்மா, அவள் மனசு என்ன பாடுபடும் என்பதற்காக வேண்டி நீட்டி தொழ வேண்டும் என்று நான் நின்ற தொழுகையை சுருக்கி தொழுகிறேன். இதுல என்ன வழங்குது? 2 கலந்து ஒன்றி போயிட வேண்டியதானுங்க. குழந்தை அழுது அவளுக்கே தெரியுதுங்கிறேன். அடே, நீ சொல்லக்கூடிய ஒரு தொழுகை மார்க்கத்தில் இருந்தா இவன் நம்மளை ஏமாத்துறதுக்காக சொல்றான் ஒன்றி போயிருவோண்டு. வேணும்னா தொழுகையில தக்பீர் கட்டி நில்லு, முதுகுல வாங்கி குத்துறேன், தெரியாம நிப்பியா? அதுக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்ல. உங்கள்ட்ட சும்மா சொல்றான், அப்படி நாங்க ஒன்றி போய் தொழுவோம். ஒரு ஒன்றி போய் தொழுவோம். மனுஷனா தான் தொழுவ முடியும். மனுஷன் மனுஷத்தன்மைக்கு அப்பா ரோபோட் மிஷினு தான் அப்படி செய்ய முடியும். மனுஷனுக்கு அப்படி முடியாது. குனிந்தா குனியாது, நிமிருண்டா நிமிரு, அதுக்கு சிந்தனை கிடையாது, அதுக்கு மூளை கிடையாது. நீங்க ரோபோட் மிஷினா? மனுஷன்டா மனுஷனா தான் இருப்பான். மனுஷனுக்குள்ள எல்லா சைத்தாங்களையும் நடக்கத்தான் செய்யும் உள்ளுக்குள்ள. இதை வென்றுலாம் எடுத்துட்டு எவனாக சொன்னான்னு சொன்னா அது போய் கண்ட்ரோல் தான் பண்ணணுமே தவிர அப்படி வரும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் மறுபடியும் போய்கிட்டே இருக்கணும். மறுபடியும் வரும், நாளைக்கு வரும், நாளை கழிச்சு வரும், 2 ரக்காத்துல வரும், அதுல கண்ட்ரோல் பண்ணா 3ல வரும், சலாம் கொடுக்குற வரைக்கும் வரும். சலாம் கொடுத்துன்னு வராது. அது சைத்தா இருக்கிறாங்க ஆதாரம். சைத்தா இருக்கிறாங்க ஆதாரம் என்ன? தொழுகைக்குள்ள வர அம்புட்டு எண்ணத்துல ஒன்னாச்சு சலாம் கொடுத்துட்டு வரமாட்டு பாருங்க. சலாம் கொடுத்தா வராது. அப்பதான் அந்த மார்க்கம் உண்மைன்னு விளங்குது. அந்த இடத்துல மட்டும் பூட்டு வருது. இப்ப இப்லீஸ் இருக்கிறோம், எங்க போய் நம்புறோம் நினைக்கிறோமே, இங்க நம்புறோம். ஆமாடா, கரெக்டா பாரு, தக்பீர் கட்டணும், கரெக்டா வர்றான், சலாம் கொடுத்துட்டு ஓடி போயிடுறான். அப்புறமேல ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறான். நம்ம வாட்டுக்கு நம்மளா தான் இருக்கிறோம். இப்படியான விஷயங்கள்லாம் பண்றது இல்லை. 2 நிலை நமக்கு ஏற்படுவது இல்லை. தொழுகையில மட்டும்தான் 2 நிலை ஏற்படுது. அப்ப நான் என்ன கேட்கிறேன், அப்படி ஒன்று போய் ரசூலுல்லாஹ் தொழுது இருப்பார்களே, ஆனால் அது ஏன் குழந்தை அழுவுறது தெரிஞ்சிச்சு? அதுக்காக ஏன் ஏற்கனவே எடுத்த முடிவை மாத்தணும், சுருக்கியதுக்கு தொழுவணும், இவ்வளவு முடிவு எடுக்கிறாங்க தொழுதுகிட்டு இருக்கும்போது? என்ன விளங்குது? இவங்க சொல்ற மாதிரி ஒரு இபாதத்து இஸ்லாத்துல கிடையாது. அப்படியெல்லாம் ஒன்றி போய் எந்த மகானும் எந்த பெரியாரும் எந்த மௌலானாவும் தொழுது இல்ல. கதை விடுவாங்க. இந்த தப்லீக் தாலீம் தொகுப்புல தப்லீக் ஜமாத்துடைய கட்டுக்கதை பயான் என்ன செய்வாங்க, கதை விடுவாங்க. எப்படி? ஒரு பெரியாருக்கு முள் குத்தி விட்டது, அல்லது வாள் யுத்தத்தில் வாள் அப்படி போய் விட்டது, இந்த பக்கம் குத்தின வாள் அங்கிட்டு பக்கம் வந்துருச்சான், உருவுறாங்களாம், எடுக்க முடியலையா. அப்புறம் யாரோ ஆலோசனை சொன்னாங்களாம், நீங்கள் அவருக்கு சிகிச்சை செய்ய நினைத்தால் அவரை தக்பீர் கட்ட சொல்லுங்கள், தக்பீர் கட்டின பிறகு உருவுங்கள், அப்படியே கட்ட மாதிரி கிடப்பார், நீங்க எடுத்துடலான்டாங்களாம். அவர் தக்பீர் கட்டினாராம், அப்படி எடுத்தாங்களா, அவருக்கு ஒண்ணுமே தெரியலையா, சலாம் கொடுத்து பார்த்துட்டு எடுத்துக்கலான்டாராம், எடுத்துட்டோம்டாங்களாம். அடே பாவிகளா, கதை விடுறதுக்கு ஒரு அளவு வேணாமா? எந்த பெரியாரா அப்படி நடக்க முடியும்? கதை விடுறதுக்கு ஒரு லிமிட் வேணாமா?
அது அலி ரலியல்லாஹு சொல்லுவான், ஒருத்தன் அபு ஹனீஃபாமா, ஒருத்தன் அந்த பெரியாருமா, ஒருத்தன் இந்த பெரியாருமா, ஆளை மாத்தி மாத்திக்கிட்டு புதுசு புதுசா என்ன செய்வாங்க, கதை சொல்லுவாங்க. இன்னொரு பெரியார் தொழுதாராம், தொழுதுகிட்டு இருந்தாராம் போய்கிட்டே இருக்கலாம், குருவி பறந்துகிட்டே இருந்துச்சான், அது தலையில வந்து கூடு கட்டுச்சான், அதுவும் தெரியலையா. கூடு கட்டுறது என்ன அர்த்தம், அது ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரமா ஆகும்ல, அவ்வளவு நேரம் நிக்கிறாரா, அது கூடு கட்டிட்டு போச்சான். இப்படி தொழ வேண்டும். நீ நெல்லு செஞ்சு காட்டு, நான் குத்தி காட்டுறேன், நான் குத்தி காட்டுறேன், வழி தெரியாம நெல்லு பார்ப்போம், அதில் கூடு கட்டி பாரு. அடை செஞ்சு காட்டுறா, முன்னாடி கதையில காட்டுவீங்கடா, நடைமுறையில் இவனுக்கு காட்ட இயலாது, பிராக்டிக்கலா காட்ட இயலுமா, ஒருத்தனை காட்ட இயலுமா அப்படி. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அளவுக்குன்னா, இப்ப பாருங்களேன், ஒரு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பகுதியில் இமாமா நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இங்க வந்து தொழுதுட்டு அங்க போய் தொழுவிப்பார். முஆதுங்கிற சஹாபி அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, பெரிய பெரிய சூறாவை என்ன செய்யறாரு, ஓதி தொழுவிக்கிறாரு. ஒரு நாள் என்ன செய்யறாரு, ஒரு சஹாபி வர்றாரு, சுபு தொழுக, அவர் வந்து சுபுல நிக்கிறாரு, இவர் பெரிய சூறா ஓதுறாரு. இவருக்கு ஆத்திரம் வந்துருச்சு, என்னென்றால் போட்டு நீட்டிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி அவர் இமாமத்துல இருந்து கட் பண்ணி தனியா தொழுதுட்டு அவரோட போயிட்டாரு. இமாம நிக்க வச்சுக்கிட்டு அவர் ருக்கு செய்யறதுக்குள்ள இவர் 2 காத்தி முடிச்சுட்டு போயிட்டாரு. இவரோட ஒரேடியா நீட்டா என்ன பண்ணுவாரு, இவரோட பெருசா நீட்டாரு பக்கரா ஓத ஆரம்பிச்சிட்டாரு போல இருக்கு. இவர் பார்த்தாரு, இது இப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு இமாமத்துல சேர்ந்த ஒருத்தர் தொழுகையை கட் பண்ணி விட்டு அவரே தொழுதுட்டு எந்திரிச்சு போயிட்டாரு. அது கோபம், சகாபாக்களுக்கெல்லாம் கோபம், ஒரு மனுஷன் தொழுகையில சேர்ந்து விட்டு இந்த மாதிரி உடைச்சு விட்டு போயிட்டானே, ஆத்திரப்பட்டு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து என்ன செய்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு செய்தி தெரியுமா, இன்னாருடைய மகன் இன்னார் வந்தாரு, தொழுகையில சேர்ந்தாரு, இடையில கட் பண்ணி ஓடி போயிட்டாரு, கூப்பிட்டு விசாரிங்க அப்படிங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுறாங்க, விசாரிக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் கட் பண்ணிட்டு போன நெசந்தான், ஏன் பண்ண தெரியுமா, நாங்க இரவு நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்குற ஆளுக்கு, இரவுல போய் அந்த வயல் அதை முடிச்ச பிறகு வந்து சுபு தொழுதுட்டு போய் படுக்கணும்னு நாங்க வருவோம், ராத்திரி பூரா தூங்காம இருப்போம். இந்த ஆள் பாட்டுக்கு இழுத்தாருன்னு சொன்னா நாங்க தூங்குறதா தொழுகிறதா, வளவலன்னு இவர் இழுத்ததுனால நாங்க என்ன பண்ணிவிட்டோம், நாங்க வேகமா முடிச்சுட்டு போய் படுத்துட்டோம் அப்படின்ற உடனே ரசூலா என்ன கேட்கல, என்ன தொழுதுருக்க நீ, என்ன கவனம் இல்லாம தொழுத, தக்பீர் கட்டிட்டு உனக்கே எப்படி யாவமெல்லாம் வந்துச்சு அப்படியே கேட்டாங்க. அவரை கூப்பிடுறாங்க, இமாம் பத்தானு யாமால் அதை குழப்பம் பண்ணிட்டு இருக்கிறியா நீ, எப்படி நீட்டுவ நீ, பின்னாடி உள்ள பலவீனமா இருப்பான், சின்ன பையன் இருப்பான், ஏழைகள் நோயாளிகள் இருப்பாங்க, தேவை உள்ளவர்கள் இருப்பார்கள், எப்படி நீ தொழுகையை நீட்ட போச்சு. அவரை கண்டிச்சாங்களே தவிர தொழுகையை கட் பண்ணிட்டு போனார அவரை கண்டிக்கல. என்ன வழங்குது, அது கூட நீங்கள் செய்யலாம், இமாம் நீட்டாரா அவ்வளவு வேண்டியதில்லை. தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது பாம்பு அடிக்கலாம்னு மார்க்கத்தில் இருக்கா, தேரடிக்கலாம் இருக்குதா, அதுல என்ன வழங்குது, நீ சொல்ற தொழுகை இருந்தா பாம்பு எப்படி அடிப்ப, அப்படி போய் 2 1.5 கலந்துட்டா, பாம்பும் தெரியாது பள்ளியும் தெரியாதப்பா, அடே மார்க்கத்தில் என்ன இருக்குது, தொழுகும் போது பாம்பு அடிக்கலாம் இருக்க, அப்ப என்ன அர்த்தம், பாம்பு வருதான்னு பாத்துக்க. மணி இன்னைக்கு செல்போன் அடிச்சுட்டு போயிடுறாங்க, சஜிதாவில் நின்று அங்கேயும் கண்ணை வச்சுக்கிறேன்னு தூக்கிட்டு போடுவாங்க. நம்ம இவையில வேணா அது செய்யணும், ஒண்ணு வேணாம், இந்த ஷேக் இந்த சொல்லக்கூடிய பயிலும் செல்போன் கண்டிப்பா வச்சிருப்பாங்க, தொழுவும் போது சுட்டு போயிருங்க, தொழும் போது என்ன செய்யுங்க, செல்போன் தூக்கிட்டு போடுங்க, வேற டிக்கெட் வருவானா அப்படியே முடிச்சுட்டு எங்க என் செல்போன் கேட்பானா, அடே ஏமாத்தானே செய்றீங்க. இப்படி ஒரு தொழுகை மார்க்கத்தில் உண்டா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவ்வளவு வேணாம், இதுதான் பெரிய விஷயம். ஒரு மனுஷன் தொழுகிறான், தொழுவும் போது குறுக்க போகக்கூடாதுன்னு சட்டம் இருக்கா இல்லையா, குறுக்கண்டா என்ன, அவனுக்கும் அவன் சஜிதா செய்யற இடத்துக்கு மத்தியில் உள்ளதான் குறுக்க. இப்ப நாங்க நிக்கிறேன், இந்த இடத்துல சஜிதா செய்வேன், இதுக்கெல்லாம் ஒரு ஆள் போகக்கூடாது, என் கடமை என்ன, முன்னாடி ஒரு சுத்ரா ஒன்று வச்சுக்கிறணும், சரி இப்படி நின்றுகிட்டு இருக்கிறோம், அப்படி இருந்து ஒரு ஆள் குறுக்க போறாரு, ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, அப்படி இருந்தும் குறுக்க போனானே ஆனால் அவனை தடுங்க. தக்பீர் கட்டு நம்மள என்ன சொல்றாங்கன்னா, குறுக்க எவனாச்சும் போறான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. எது சொல்லல, ஏய் தொழுக போனா ஒன்றி போயிரு, குறுக்க போனாலும் கவனிக்காத, நெடுக்க போனாலும் கவனிக்காத, அப்படி சொல்லல, குறுக்க எவனாச்சும் வர்றானான்னு பார்த்துக்கிட்டே இரு, கையை நீட்டி தடு, மீறிக்கிட்டு போனா இருக்குங்கிறாங்க. இல்ல வைனபா வல்லி காத்திலுகு, மறுத்தான்னு சொன்னா ஒரே அடிய சண்டை போட வந்துட்ட தொழுகிட்டு இருக்கும்போது, வைனஹு ஷைத்தான், அவன் ஷைத்தான் விடாதவன, அது எப்படி தொழுகிற ஆளு குறுக்கவன் போவான். அப்ப கையை நீட்டி தடுக்க சொல்றாங்க, மீறினா அடிக்க சொல்றாங்க. என்ன விளங்குது இதுல, நீ சொல்லக்கூடிய தொழுகை இல்ல இந்த தொழுகை, 2.5 கலந்து விட்ட தொழுகை, உலகமே தெரியாத தொழுகை, அல்லாஹ்வும் மனுஷனும் ஒன்னாகி விடக்கூடிய தொழுகை, மனுஷன் தன்னுடைய நிலையவே இழந்து விடக்கூடிய தொழுகை, அப்படி ஒன்று இருக்குதா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு இல்லை என்றால் எவனுக்கும் இல்லை. எத்தனையோ சந்தர்ப்பங்கள் நம்ம பார்க்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறாங்க, பக்கத்தில் வந்து இப்னு அப்பாஸ் வந்து இடதுபுறமா நிற்கிறாரு, ராத்திரி நேரம் வீட்டில் தொழுகிறாங்க, இரவு தொழுக,
அவர் என்ன பண்றாரு, இப்படி இடது பக்கமா வந்து நிக்கிறாரு. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யணும், ஓன் தொழுகை தொழுதா நெஞ்சிருக்கணும் இப்படின்னு இருக்க, ஒன்றும் தெரியக்கூடாது. இப்னு அப்பாஸ் வந்ததும் தெரியக்கூடாது, நின்றதும் தெரியக்கூடாது. தொழுதுகளும் முடிச்சுட்டு பார்த்து என்னப்பா அங்க நிக்கிறேன்னு கேட்டிருக்கணும். நின்றது தெரியுது, என்ன தெரியுது, பிடிச்சி இழுத்துட்டு நிப்பாட்டுறாங்க. என்ன இங்க நிக்கிற, இப்படி வா. தொழுதுகிட்டு இருந்த ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, இடது பக்கம் நிக்கிறவர் பிடிச்சி இழுத்துக்கிட்டு, காதை பிடிச்சி இழுத்துட்டு வந்து இப்படி வந்து நில்லு, இந்த வலது பக்கம் நிப்பாட்டுறாங்க. இப்போ என்ன வழங்குது, வந்து நிக்கிறது தெரியுது, பிடிச்சி இழுத்துட்டு வர்றாங்க. அதை விடுங்க, ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு பேத்தி. எதுக்கு இதெல்லாம் சொல்றேன், இந்த சம்பவங்களை எல்லாம் இந்த பாவிகள், இந்த மூடர்கள் அறிந்திருப்பார்களே, ஆனால் இப்படி உங்களை ஏமாத்துவாங்களா, இதை சொல்லி உங்களை கெடுப்பாங்களா, இதை சொல்லி நாங்க பக்குவப்படுத்த போறோம்னு சொல்லுவாங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேத்தி உமாமா, ஜெய்னப் அவர்களுடைய மகள் உமாமாண்டு ஒரு பேத்தி இருந்தது. அது ரொம்ப சேட்டை பண்ணும், அந்த குழந்தைகள் என்ன பண்ணும், ரொம்ப சேட்டை பண்ணும். ரசூலுல்லாஹ் மடியிலே உட்கார்ந்துக்கணும், தொழுவும் போது விடாது, அந்த ஒட்டு புல்லு மாதிரி ஒட்டிக்கணும். அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் மேல பிரியம் வச்சிருந்த ஒரு பேத்தி இருந்துச்சு. அது என்ன, ரசூலுல்லாஹ் தொழுவ போவாங்களா, விட்டாது. ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க தெரியுமா, தூக்கி தோல்ல வச்சுட்டு தொழுவாங்க. தோல்ல வச்சு நல்லா தலையை பிடிச்சிக்கிற சொல்லிவிட்டு அல்லாஹ் அக்பர் என்ன செய்வாங்க, தக்பீர் கட்டி தொழ ஆரம்பிச்சிருவாங்க. நிக்கிற வரைக்கும் பேசாம உட்காந்து தலையில உட்காந்துட்டு இருக்கும். அப்புறம் ருக்குக்கு போவாங்கல்ல, அப்படி இறக்கி வச்சு விட்டு ருக்கு செய்வாங்க, இறக்கி வச்சுவிட்டு. அப்ப ஏன் இது என்ன தொழுகை, இது என்ன தொழுகைன்னு கேட்கிறேன். உன் பார்வையில் பார்த்தா இது தொழுகை இல்லைன்னு நீ, அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி தான் தொழுது இருக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன விளங்குறோம், மனுஷன் வந்து மனுஷ நிலையை மாற்றி விட்டு தொழுகிறது என்ற தொழுகை ஒரு இபாதத்து கிடையவே கிடையாது இஸ்லாத்தில். அப்படி எவனாவது சொன்னா ஏமாத்துறான், அப்படி நிஷ்டையில் இருக்கிறாரு, தவத்தில் இருக்கிறாரு, ஒண்ணுமே தெரியாது, எல்லாம் கட்டுக்கதை, ஃப்ராடு, பித்தலாட்டம், மோசடி. அவனை டெஸ்ட்டுக்கு நிப்பாட்டினா, சோதனைக்கு நிப்பாட்டினா அவன் ஒரு ஃப்ராடுக்காரன் நிரூபித்து விட முடியும். இப்படி ஒழித்து கட்டின இஸ்லாமிய மார்க்கத்தில் பிற மதங்களிலிருந்து காப்பி அடித்து இந்த நிஷ்டை, இந்த தவம், இந்த மாதிரி ஒன்றி போறது, இரண்டரை கலந்து போறது, அத்வைதம், அல்லாஹ்வும் மனுஷன் ஒண்ணு, மனுஷன் அல்லாஹ் ஒண்ணு என்றெல்லாம் நம்மளை ஏமாத்தி பிராடம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக இந்த தகவலை சொல்றேன். இதை சொல்லி உங்களை வந்து பிடிப்பார்கள். அடுத்து என்ன பண்ணுவான் தெரியுமா, இது ஓகே, இப்படி உங்களை எப்படிலாம் பிடிக்கிறான்னு பாருங்க, இதுல ஏமாந்துடக்கூடாது. அவன் சொன்னான் என்ன பண்ணணும், நீ நெசமா ஒன்றி போயிருக்கிறியா, உன்னை நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கட்டுமா, ஒரு கத்தியினால தொழுகையில் நிற்கும் போது முதல்ல குத்தி காட்டட்டுமா, நீ வலிக்காம நின்று காட்டுறியா, ஆடாம நின்று காட்டுறியா, அசையாம நின்று காட்டுறியான்னு கேட்கணும். அப்புறம் வாயை திறக்க மாட்டான். அடுத்து என்ன செய்வாங்க, இந்த தரிக்காங்கிற பேர்ல ஒருத்தனை செய்கணும் கொண்டாந்து வச்சு அவங்கள வந்து பூஸ்ட் பண்ணுவதற்கு இன்னொரு வாதத்தை வைப்பாங்க. என்ன வாதம், இஸ்லாத்துல ரெண்டு ஞானம் இருக்கிறது. ஒன்னு வந்து நீங்க எல்லாம் படிக்கிற ஏட்டு படிப்பில் உள்ள ஞானம், இன்னொரு ஞானம் இருக்கிறது, அதுக்கு பேர் மெஞ்ஞானம். அது எப்படி விளங்காது, படிச்சு விளங்காது, ஏட்டுல படிக்க இயலாது அப்படின்னு சொல்லிவிட்டு, அந்த ஞானத்தை நீங்கள் பெறுவதாக இருந்தால் ஒரு பெரியார்கிட்ட தவம் பெற வேண்டும் சொல்லி அதுக்கு சில ஆதாரங்களை கொண்டாந்து உங்கள்கிட்ட போடுவாங்க. என்ன போடுவாங்க, முதல்ல எடுப்பாங்க ஹிலர் நபி, மூசா நபி, ஹிலர் நபி இருக்காங்கல்ல, மூசா நபிக்கும் ஹிலர் நபிக்கு நடந்த அந்த சம்பவம் இருக்கு பாருங்க, அதை கொண்டாந்து உங்கள்கிட்ட விடுவாங்க. எப்படி விடுவாங்க பாத்தீங்களா, மூசா நபி எவ்வளவு பெரிய நபி, அல்லாஹ்ட்ட இருந்து வஹி வந்துச்சு, தௌராத் வேதத்தை அல்லாஹ் அவர் கொடுத்திருந்தான், அவ்வளவு பெரிய சிறந்த ஒரு நபியாக அல்லாஹ் ஆக்கியிருந்தான். ரசூலுல்லாஹ்வை மாதிரி ஆட்சி அதிகாரத்தை அவர் கொடுத்தான் அல்லாஹ். அவரை பத்தி தான் குர்ஆன்ல அதிக இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அதிகமான அத்தாட்சிகளை அவர் கொடுத்திருந்தான். அப்படி எல்லாம் இருந்த ஒரு நபி வந்து வஹி பெற்றிருந்தும் கூட, வேதத்தை பெற்றிருந்தும் கூட, இன்னொரு வகையான இல்மை அவருக்கு அல்லாஹ் கொடுக்கவில்லை. அந்த இல்மை அறிந்து கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன பண்றான், ஹிலர் என்று ஒரு ஆள்கிட்ட அனுப்பி வைக்கிறான். அங்க போகிறார், அவர் மூசாவுக்கு தெரியாத பல ஞானங்களை கற்றுக் கொடுக்கிறார். அதில் என்ன வருகிறது, நபி என்ற அடிப்படையில் கிடைக்கிற இல்மை விட, ஞானத்தை விட ஹிலர் நபிங்கிற நபி இல்லையா, அவர் வலியா, மகானா, மகான் என்ற முறையிலே தவம் செய்து பெற்றிருக்கார் பாருங்க, அவருக்கு மறைவானதெல்லாம் தெரியும். மூசா நபிக்கு என்ன தெரியாது, மறைவு தெரியாது, முதுகுக்கு பின்னாடி நடக்கிறது மூசாவுக்கு தெரியாது, அடுத்த ஊரில் நடப்பது மூசாவுக்கு தெரியாது, ஹிலருக்கு தெரிஞ்சிச்சா இல்லையா அப்படின்னு கேட்டு அந்த சம்பவத்தை எடுத்து கொண்டு வைப்பாங்க. ஆமா, அந்த சம்பவம் நடந்த உண்மைதானே, மூசா நபி ஹிலர் நபி சம்பவம் தெரியுமா இல்லையா. மூசா நபி அவர்கள் மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது ரொம்ப அறிந்தவர் யாருன்னு ஒருத்தர் கேட்பார். மூசா நபி என்ன பண்ணுவாங்க, நான் தான்ருவாங்க. அப்படி சொல்லியிருக்க கூடாது, என்ன பண்ணியிருக்கணும், அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும்னு அவங்க சொல்லி இருக்கணும். அவங்க என்ன பண்ணிடுவாங்க, நான் தான் உள்ளதுல ரொம்ப அறிவாளி அப்படின்ட்டுருவாங்க. அந்த சமுதாயத்தில் அவர் தான் அறிவாளி, இருந்தாலும் அது அல்லாஹ்வுக்கு பிடிக்கல. நான் தான் அறிவாளின்னு சொன்னது அல்லாஹ்வுக்கு பிடிக்காதனால, அப்படியா விஷயம், நீங்க இந்நாட்டில் போங்க, அவர்கிட்ட 4 செய்தியை தெரிஞ்சுக்கிட்டு வாங்க, இப்போ உங்களை விட அவர் அறிவாளின்னு காட்டுறேன் அப்படின்னு எல்லாம் அனுப்பி வச்சிடறான்.
வந்தா அந்த ஹிலருன்ற ஆள் உட்கார்ந்துருக்காரு. 2 பேரும் சீடர்களோடு வர்றாங்க. ஹிலருங்கிறவர் உட்கார்ந்துருக்கிறாரு. உட்கார்ந்த உடனே அதுலேயே வருது, அந்த ஹதீஸ்ல, புகாரில் வரக்கூடிய ஹதீஸ்ல வரும், இவங்க சொல்றதெல்லாம் பொய்ங்கிறதுக்கு ஆதாரம். வந்தவொடனே கேட்பாரு, அஸ்ஸலாமு அலைக்கும் பாரு. யாரு? மூசா நபி. யார்கிட்ட போய்? ஹிலர்கிட்ட போய் சொல்லுவாரு. ஹிலர் என்ன பண்ணனு? வாங்க மூசா, உங்களை தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன், இப்பதான் அல்லாஹ் எனக்கு சொன்னான் அப்படின்னு சொல்லணும். நீ என்னப்பா சலாமலாம் சொல்ற, இது எப்படி உனக்கு தெரியுங்கிறார். அவர் யாருன்னு இவருக்கு தெரியல. என்ன செய்யறாருன்னு கேட்டா, எப்படி இந்த அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறிய, இதெல்லாம் ஒரு நபிக்கு தானே தெரியும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பெற்றவருக்கு தானே தெரியும், நீ அறிமுகம் இல்லாத ஆளா இருக்கிறிய, நீ வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றிய அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. அவர் மூசா நபி சொல்றாங்க, நான் தான் மூசா அப்படிங்கிறாங்க. உடனே அவருக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், ஓ அந்த மூசா நீங்க தானா அப்படின்னு கேட்டிருக்கனே. இவர் திருப்பிட்டு கேட்கிறாரு, மூசா பனி இஸ்ராயில், இந்த பனி இஸ்ராயிலுக்கு ஒருத்தர் வந்தா சொல்றாங்க, அவர் தானே நீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. ஆமாங்கிறாரு. அடுத்து ஹிலர் கேட்கிறாரு, ஃபமா ஷானுக, என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க? இதெல்லாம் புகார்ல வருது. என்ன விஷயமா வந்து, என்ன என்ன அர்த்தம்? அப்ப இவர் யாருன்னு தெரியல, இவர் முஸ்லிமான்னு தெரியல, பேரை சொன்னவனையும் தெரியல, எதுக்கு வந்திருக்காருன்னு தெரியல. என்ன கேட்கிறாரு? ஃபமா ஷானுக, எதுக்கு இப்போ வந்திருக்கிற? இந்த மாதிரி அல்லாஹ் வர சொன்னா வந்திருக்கிறேன். ஓ அப்படியா? அப்படின்னா வா. இதுல என்ன வழங்குது? ஹிலர் நபிக்கு ஒண்ணுமே தெரியலன்னு வழங்குது. எது தெரியல? பக்கத்தில் நிக்கிற ஒரு ஆளை முகம் தெரியுது, அவர் யாருங்கிறது தெரியல. இதுதான் ஹிலர் நபி. இவங்க என்ன பண்றாங்க? அவருக்கு பெரிய மகத்தான ஞானம் இருந்துச்சு. என்ன ஞானம் இருந்துச்சு? ஒண்ணுமே ஞானம் கிடையாது. சும்மா ஒரு அனுபவ அறிவு எல்லாம் கொடுத்துருந்தான். பெரிய மறைவான விஷயங்களோ இல்லாத தத்துவத்தை கண்டுபிடிச்சு சொல்லக்கூடிய அறிவே கொடுக்கல. 2 பேரும் கப்பலில் போயிட்டு இருக்கிறாங்க. உதாரணத்தை பாருங்களேன். 2 பேரும் கப்பலில் போயிட்டு இருக்கிறாங்க. கப்பலில் போயிட்டு இருக்கும்போது என்ன செய்யறாரு? ஹிலர் என்ன செய்யறாரு? நல்ல கப்பலை உடைக்கிறார். கப்பலில் போயிட்டு இருக்கும்போது கரையில் இறங்கக்கூடிய நேரம் வந்த உடனே கப்பலில் ஒரு ஓட்டையை போட்டு அதை சேதப்படுத்துறாரு. உடனே என்ன பண்றாங்க? மூசா நபி, என்னப்பா இது, ஓசியை நம்மளை ஏற்றிட்டு வந்தாங்க கப்பலில், இதை போய் உடைச்சு நாசமாக்கிட்டிய அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. ஹிலர் சொல்றாருன்னு கேட்டா, இல்ல இங்க ஒரு ராஜா ஒருத்தர் இருக்கிறான், அவன் நல்ல கப்பலை தான் சீஸ் பண்ணி எடுத்துக்கிடுவான், இது ஒரு டேமேஜ் பண்ணி வச்சோம்னா டேமேஜ் வேணான்றுவான், டேமேஜை வந்து அதை வந்து பழுது பார்த்துக்கலாம், அந்த மக்களுக்கு உதவி செய்வதற்காக வேண்டி தான் அந்த கப்பலை சேதப்படுத்தினேன் அப்படிங்கிறாரு. இது மூசாவுக்கு தெரியல, ஹிலர் நபி தெரிஞ்சிருக்கு. பார்த்தீங்களா, இது மறைவான ஞானம் இல்லையா? இது என்ன மறைவான ஞானம்? அந்த பகுதியில் வாழ்ந்த ஒரு மனுஷனுக்கு அந்த ஏரியாவுடைய நிலவரம் தெரியும், அந்த பகுதியில் வாழாத ஒரு ஆளுக்கு தெரியாது. பக்கத்தில் ஒரு ராஜா இருக்கிறாருங்கிறது, நல்ல கப்பல்லாம் எடுத்துக்கிடுவாங்கிறது, ஓட்ட போட்டா எடுக்க மாட்டாங்கிறது, 50 பேரும் தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கு. இது வகையில் வர்ற மேட்டரா இது? அல்லாஹ் என்ன காட்டுறான்? எனக்கு தான் தெரிய முடியலப்பா, இப்படிலாம் தெரிஞ்சுக்கிற வழிமுறை இருக்குது. ஒரு ஆளுக்கு தெரியாது, ஒரு ஆளுக்கு தெரியும். ஒரு வீட்டில் நடக்கிற சம்பவம் வீட்டுக்காரனுக்கு தெரியும், பக்கத்து வீட்டுக்காரர் தெரியாது. இப்படி எவ்வளோ விஷயம் இருக்கிறது, நான் தான் அனைத்தையும் தெரிஞ்சவன் எப்படி சொல்லலாம்? இப்படி தான் ஹிலர் நபி சொன்னாங்களே தவிர இதில் என்ன மறைவான விஷயம் இருக்கிறது? ஒன்றுமே கிடையாது. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க? ஒரு ஊருக்கு போகிறாங்க. அந்த ஊரில் போய் சோறு கேட்குறாங்க. அந்த காலத்தில் சோறு கொடுக்கறது கட்ட, சோறுனா என்ன உணவு, சோறோ ரொட்டியோ, அந்த ஊரில் என்ன உணவோ அது கொடுக்கணும். எழுதப்படாத விதி. ஏன் எழுதப்படாத விதி? அந்த காலத்தில் ஹோட்டல் கிடையாது. கடைநல்லூருக்கு நான் வர்றேன்னு வைங்க, 1000 வருஷத்துக்கு முந்தி நீங்கள் யாரும் சோறதுனா செத்து போயிடுவேன். ஏன்? கடை இல்லை, ஹோட்டல் இல்லை. விருந்து கொடுப்பது என்பது அந்த காலத்தில் எழுதப்படாத சட்டமாக கடமையாக இருந்தது. போய் விருந்து கேட்குறாங்க, அந்த ஆளுக்கு விருந்து தர மாட்டேன்ட்டாங்க, போயான்ட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க? அந்த ஊரில் போய் பார்க்குறாங்க, ஒரு வீடு செவரை இடிஞ்சு விழுகிற ஒரு நிலையில் ஒரு கட்டிடம் இருக்கிறது. அந்த செவத்தை கொஞ்சம் சரி பண்ணி என்ன செய்கிறாங்க? ஒழுங்குபடுத்துகிறாங்க. மூசா நபி சண்டைக்கு போகிறாரு. யார்கிட்ட? ஹிலர்கிட்ட. என்னப்பா இது, நல்லா இந்த ஊருக்கு வந்தால் சோறு கூட தர மாட்டேன்ட்டாங்க, இந்த ஊரில் உள்ள ஒரு செவத்தை நிமித்தி வைக்கணுமா? இந்த ஊருக்கு அரங்களுக்கு உதவி செய்யணுமா? சோறாச்சும் தந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ ஹிலர் நபி என்ன சொல்கிறாங்க? இல்லை இல்லை, இது கீழே ஒரு புதையல் இருக்குது, இப்போ விழுந்துருச்சுன்னு சொன்னால் அந்த புதையலை வந்து அடுத்தவங்க எடுத்துக்கிடுவாங்க, இது நல்ல ஒரு நல்லடியாருடைய பிள்ளைகளுக்கு சொந்தமானது, அவங்க பெருசாக போய் எடுத்துக்கிறேன்னு அந்த செவத்தை நிமித்தி வச்சோம்னு சொன்னால் அந்த புதையல் காப்பாற்ற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணம் கற்பிக்கிறார். உடனே காட்டு, பார்த்தீங்களா, இது மூசாவுக்கு தெரிஞ்சதா? யாருக்கு தெரிஞ்சிருக்கிறது? ஹிலர் நபிக்கு தெரிஞ்சிருக்கிறது. சரி, ஹிலர் நபிக்கு இதெல்லாம் தெரிஞ்ச அந்த ஊரில் சோறு தர மாட்டானேன்னு தெரியல. அது அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இஸ்தத்தாமா அகலகாண்டு வருது. 2 பேரும் போய் ஊரில் சோறு கேட்டாங்க. ஏன் இவருக்கு மறைவானலாம் தெரியும் தானே? சோறு கேட்டால் தரமாட்டான்னு சொல்ல வேண்டியதானே? சோறு கேட்டாங்களாம், அபவ் ஐயோ ஐயுமா, சோறு கொடுக்கறதுக்கு அந்த ஊருக்காரங்களாம் மறுத்துட்டாங்கலாம் வருது. அப்போ ஹிலர் நபிக்கு எது தெரியல? செவத்துக்கு கீழே இருந்த புதையல் தெரிஞ்சிச்சு. இந்த ஊருக்காரன் சோறு கேட்டால் தரமாட்டாங்கிறது தெரியல. கேட்காம போக வேண்டியதானே? இந்த ஊருக்கு போனால் சோறு தர மாட்டாங்கன்னு என்னதே ஆல்ரெடி தயார் பண்ணிட்டு வர வேண்டியதானே? கட்டி சுத்த கண்டுட்டு வர வேண்டியதானே? இந்த ஊரில் கிடைக்கான்னு தெரியணுமா? இல்லையா? தெரியாது. மனுஷன் தான். இது யாருக்கும் தெரியும்.
அந்த ஊரில் அந்த குடும்பத்துக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தா, நண்பர்களாக இருந்தா, அந்த குழந்தைகளை பற்றி அறிந்தவர்களாக இருந்தா அது கீழே ஒரு சாமான் இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியை மனிதர்கள் வாயிலாக கூட அறிந்திருக்க முடியும். அப்ப இதை வச்சுக்கிட்டு ஞானம்ங்கிறாங்க. என்ன ஞானம் இருக்குது இதுல? நீங்க சொல்லக்கூடிய ஞானம் உண்மையா இருந்தா சோறு தர மாட்டாங்கிற ஞானம் ஏன் தெரியல? இதெல்லாம் ஒரு ஆதாரமா? ரெண்டு பேரும் போவாங்க, போயிட்டு இருக்கும்போது ஒரு பையன் ஒருத்தன் விளையாடிட்டு இருப்பான், ஒரு இளைஞன் விளையாடி இருந்தோன்னு செய்வாங்க, அவரை ஒரே இருக்காரு காலி பண்ணி விடுவார். என்னப்பா அநியாயமா ஒரு ஆளை கொண்டு விட்டிய? மூசா நபி கேட்பாரு, அநியாயமா ஒருத்தனை கொண்டு விட்டிய? அவர் என்ன செய்யறாரு? இப்போ ஹசீனா யுரிஹிகுமா துகையானு குஃப்ரா, பெற்றோர்களை வழிகெடுத்து நாசமாக்கிடுவான்னு நம்ம பயப்பட்டோம், இவன் செய்யற சேட்டை சரியில்லைன்னு சொல்லிட்டு அவர் கொண்டு விட்டார். உடனே என்ன பண்ணுவாங்க பாத்தீங்களா, ஒரு சின்ன பிள்ளைய கொல்லலாமா, நாளைக்கு பெரிய ஆள் ஆகி அவன் என்ன செய்வாங்கிறதெல்லாம் யாருக்கு தெரிஞ்சிச்சு? ஹில்ர் நபிக்கு தெரிஞ்சு. யாருக்கு தெரியல? மூசா நபிக்கு தெரியல. அப்படின்னு சொல்லி அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவனை சின்ன குழந்தை மாதிரி ஆக்கிடுவாங்க. 5 வயசு குழந்தை மாதிரி, 10 வயசு குழந்தைய கொலை பண்ண மாதிரி ஆக்கிடுவாங்க. குலாமுக்கு அப்படி ஒன்றும் அர்த்தம் கட்டாயம் கிடையாது. குலாம் என்ற வார்த்தை அந்த குரானில் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப அந்த குலாமை கொலை செய்தார் என்றால் குலாம் என்ற வார்த்தை பெரும்பாலும் இளைஞர்களுக்கு தான் சொல்லப்படுகிறது. இளைஞனா இருந்திருக்கிறான், இளைஞனா இருந்து பெற்றோரை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருக்கிறான், அவங்களே வழிகெடுத்துக்கிட்டு இருக்கிறான். அது ஊருக்குலாம் தெரிஞ்ச விஷயமா இருக்குது. அவர் அந்த பகுதியில் வசிச்சதுனால அவருக்கும் தெரியுது, நாளைக்கு வளர்ந்து பெரிய ஆளா போய் கெடுப்பாங்கிறத இப்பவே செஞ்சுட்டு இருக்கிறான் தான் வருது. அதுக்காக அப்படி செஞ்சாரு. இந்த படுவா நல்ல பெற்றோரை வழிகெடுத்து கொண்டிருக்கிறான்னு போட்டு இழுத்து போட்டு அவர் கொண்டு விட்டாரு. இந்த மூணையுமே எப்படி செஞ்சேங்கிறாரு? அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி தான் நான் செஞ்சேன், நானா செய்யலை என்று வேற சொல்றாரு. அப்ப அந்த மாதிரி ஒரு அல்லாஹ்ட்ட இருந்து ஒரு ஆர்டர் வஹி தான் அவர் அதை செஞ்சாரு என்பது வருகிறது. அப்ப இதை வைத்துக்கொண்டு என்ன செய்யறாங்க? நபி மூலமாக நுபுவத்துக்கு மூலமாக கிடைக்கிற இல்மை விட தவத்தின் மூலமாக கிடைக்கிற இல்மும் கூடுனதுங்கிறாங்க. நீ என்ன பண்ணணும்? ஹில்ர் நபி தவம் செஞ்சாருங்கிறது காட்டு. அவர் யார்கிட்ட முரீது வாங்கினாரு? எந்த பையத்து வாங்கினாரு? எந்த அடிப்படையில் இந்த நீ சொன்ன இல்மு உண்மையாக இருந்தால் அப்படின்னா ஆதாரம் காட்டுமா இல்லையா? இதை கொண்டாந்து காட்டுவாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க? அபூ ஹுரைரா சொல்லுவாங்கல்ல, ரசூலுல்லாஹ்விடமிருந்து 2 பைகள் நிறைய ஞானத்தை பெற்றுக்கொண்டேன், ஒரு பையை எல்லாருக்கும் அவுத்து விட்டுட்டேன், இன்னொரு பையை அவுத்து விட்டேன்னு வைங்க, என் கழுத்தை அறுத்து போடுவாங்க அப்படின்னு சொல்லுவார். உடனே என்ன செய்வாங்க பாத்தீங்களா? ரசூலுல்லாஹ் அபூ ஹுரைராட்ட 2 கொடுத்தார்கள். அபூ ஹுரைரா ஒன்னைத்தான் தந்தார்கள், ஒன்ன சொல்லாமலே மூத்தா போய் விட்டார்கள். இது என்ன வழங்குகிறது? எல்லாருக்கும் கொடுத்த ஞானம் ஒன்று இருக்கிறது, ரகசிய ஞானம் ஒன்று இருக்கிறது. அது அபூ ஹுரைரா அப்படிமாங்க. நீங்க திருப்பி அதில் கேட்டுப்படலாம், ஆமா அபூ ஹுரைரா தான் ஒத்தட்டையும் சொல்லாம போயிட்டார், உனக்கு எப்படி கிடைச்சது? அபூ ஹுரைரா நீ எப்போ இது ஆதாரம் காட்டலாம்? அது 2-3 ஆள்கிட்ட சொன்னார்னு காட்டு. அபூ ஹுரைரா 3 பேர்ட்ட சொன்னாரு, 30 பேர்ட்ட சொல்லலன்னு காட்டு. அட அவர் தான் யாரையும் சொல்ல மாட்டேன்ட்டாரு, ஒத்தட்டையும் சொல்லாம மூத்தா போயிட்டாருன்னு சொன்னா அந்த ஞானம் உனக்கு எப்படி கிடைச்சு? அப்ப ஃப்ராடுன்னு வழங்குதா? அவர் என்ன சொன்னாரு? அபூ ஹுரைராவுக்கு 2 விதமான ஞானத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. உண்மைதான். எந்த ஞானம்? ஒன்னு இபாதத்து, தீனு, வணக்க வழிபாடுகள் சம்பந்தப்பட்ட ஞானம். இன்னொரு ஞானம் என்னன்னு கேட்டா, எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய சில நிகழ்வுகள், அதுக்கு மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லை. இவன் ஆட்சிக்கு வருவான், அவன் ஆட்சியில் இது நடக்கும், இவன் ஆட்சியில் அது நடக்கும் அப்படின்னு சில செய்திகள், இதுல மார்க்கத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இதை சொல்லி இருந்தார்னு சொன்னா அன்றைய ஆட்சியாளர்கள் கருத்தை அறுத்துப்பாங்க. அன்றைய ஆட்சியாளர்கள் செய்கிற அக்கிரமத்தை பற்றி அபூ ஹுரைரா முன்னறிவிப்புன்னு சொன்னார்னு வைங்க, ஆளை காலி பண்ணியிருப்பாங்க. அதைத்தான் அவர் மறைச்சாரே தவிர அவர் மார்க்கத்தை மறைக்கவே இல்லை. அனைவருக்கும் பொதுவாக ரசூலுல்லாஹ் கொடுத்த செய்தி எதையுமே அவர் மறைக்கவே இல்லை. அவர் தான் அதிகமாக ஹதீஸ் அறிவிச்ச சஹாபியா இருந்தார். அதை பத்தி கூட அந்த காலத்தில் விமர்சனம் பண்ணாங்க. அக்ஸர் அபூ ஹுரைரா நிறைய சொல்றாருங்கிற. அதுக்கு அவர் பதில் சொன்னாரு, நான் நிறைய சொல்றேன், வாஸ்தவம் தான். 2 காரணம். ஒரு காரணம் என்னன்னு கேட்டா, நீங்க எல்லாம் வியாபாரத்துக்கு போய் சம்பாரிச்சிட்டு இருந்தீங்க, நான் பள்ளிவாசல்ல கடந்தவன், ரசூலுல்லாஹ்ட்ட அதிகமாக கேட்டவன் அதிகமாக அறிவிக்க இயலும். நீ உன் தொழிலுக்கு வியாபாரத்துக்கு போயிட்டு இருந்த. 2வது காரணம், அல்லாஹ்வுடைய வேதத்தில் 2 வசனம் இருக்கிறது, மார்க்கத்தை மறைப்பவர்களுக்கு கடுமையான தண்டனை என்று அந்த வசனங்கள் சொல்கிறது. அதுக்கு பயந்துதான் அறிவிச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு தவிர நிறைய அறிவிக்கணுங்கிறதுக்கான அறிவிக்கல அப்படிங்கிறார். இப்ப என்ன விளங்குது? அபூ ஹுரைரா மார்க்கத்தை மறைக்க மாட்டார். மார்க்கம் என்று எதையாவது அல்லாஹ்வோ ரசூலோ சொல்லி இருந்தால் அது அப்படியே மக்கள்கிட்ட வைக்கக்கூடியவர் தான். மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லாத சில செய்திகளை தான் அவர் மறைத்திருக்கிறார். அது யாருக்கும் தேவையில்லாத விஷயங்கள். இப்படி விளங்குறதை விட்டுவிட்டு அபூ ஹுரைராக்கு 2 இல்மு இருந்துச்சு, ஒரு இல்ம சொன்னாரு, ஒரு இல்ம சொல்லல, அதை நாங்க சொல்ல போறோம்னா உனக்கு எப்படி தெரியும்? அதை சொல்லு. அடுத்து என்ன பண்ணுவாங்க? அலி ரலியல்லாஹு எந்த தரிக்கா எடுத்து பாருங்களேன், எல்லா கள்ள பயிலும் என்ன பண்ணுவான்னு கேட்டா அங்க கொண்டே முடிப்பான். எங்க கொண்டே முடிப்பான்? எல்லாம் அலி.
சாதிரியா தரிக்கான்னு எடுத்துக்கிறங்க. ஓன் செய்கை யாரு, ஓன் செய்கை யாரு, ஓன் செய்கை யாரு, ஓன் செய்கை யாருன்னு போனா அப்படியே போய் ஹசன் பஸ்ரி வருவார், இடையில அப்துல் கார் ஜிலானி வருவார் கண்டிப்பா. அவருக்கு தாண்டி எப்படி போனா ஹசன் பஸ்ரி வருவார். அப்படி இன்னும் கொஞ்சம் தாண்டி போனீங்கன்னா அலின்னு வந்து முடிச்சு விடுவாங்க. அலி மர்மம் இல்லையா? அதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, சிறப்பான சில விஷயங்களை அவருக்கு மட்டும் சொன்னாங்க. பயான்ல பண்ண விஷயத்தான் நீங்க ஹதீஸ் சொல்லிட்டு இருக்கிறீங்க, குர்ஆன் சொல்லிட்டு இருக்கிறீங்க. பொதுமக்களுக்கு சொன்னது, தேர்ந்தெடுக்கப்பட்ட அடியார்களுக்கு சொன்ன விஷயம் இருக்குதே, அதெல்லாம் மர்மவனுக்கு சொல்லி வச்சிருந்தாங்க. அந்த மர்மம் என்ன பண்ணார் தெரியுமா? வேண்டப்பட்ட ஆட்களை தேர்ந்தெடுத்து சொல்லி கொடுத்தாரு. அவர் தேர்ந்து பெற்றவங்க அடுத்தவங்களுக்கு சொன்னாங்க. அப்படியே தான் எங்களுக்கு வருதும்பாங்க. இது யார் சொல்லுவான்? சாதிரியாவும் இப்படித்தான் சொல்லுவான், காதிரியா இப்படித்தான் சொல்லுவான், சிஸ்தியா இப்படித்தான் சொல்லுவான், சுகரவர்தியா இப்படித்தான் சொல்லுவான், நக்ஷபந்தியா இப்படித்தான் சொல்லுவான், நூறுஷா இப்படித்தான் சொல்லுவான். எல்லா தரிகா காரணங்களும் சொல்லி முடிக்கிறது என்னன்னா, அப்படியே போய் அப்துல் கார் ஜிலானிக்கு போய், அப்படியே ஹசன் பஸ்ரிக்கு போய், அப்படியே அலிட்ட கொண்டு முடிச்சிருவாங்க. இந்த கட்டுக்கதை நேத்து வந்தது இல்ல, அலி ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் விட்டாங்க இந்த கதையை. இவங்க விட்டது இல்ல, இவங்களுக்கு அப்ப அந்த காலத்தில் இருந்திருக்கானுவோ. அலி காலத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மார்க்கம் ரெண்டு வகை. ஒரு மார்க்கம் அனைவருக்கும் சொன்ன மார்க்கம், இன்னொரு மார்க்கம் தேர்வு செய்யப்பட்ட வேண்டப்பட்டவர்களுக்கு மார்க்கம். அதை அலிட்ட சொல்லியிருந்தாங்கன்றாங்க. சஹாபாக்களே போய் அலிட்ட போய் கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்க? ஹல் ஐந்தக்கும் ஷைஉன் லைஸ பில் குர்ஆன், குர்ஆன்ல இல்லாத ஒரு சிறப்பு ஞானம் உங்களுக்கு இருக்குதா கேட்குறாங்க. அலி என்ன பண்றாங்க? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, எல்லாருக்கும் சொன்னதான் எங்களுக்கு பிரத்யேகமாக ரசூலுல்லாஹ் ஒன்றுமே சொன்னது கிடையாது, உங்களுக்கு சொன்னதை எங்களுக்கு சொன்னாங்க. வேணும்னா எனக்குன்னு ஒரு நாள் சொன்னாங்க தனியா, ஒருவேளை உங்களுக்கு சொல்லாமல் இருந்திருக்கலாம், அது இந்த வால் உரையில் நான் எழுதி வச்சிருக்கிறேன் அப்படின்னு வாழை உருவி அது ஒரு பேப்பரில் தோளில் எழுதி வச்சுக்கிறாரு. அதையும் வாசித்து இதுதான் என்கிட்ட ஒரு நாள் சொன்னாங்க, ஒருவேளை இதுதான் தனி விஷயம் சொன்னீங்கன்னா இந்த இதையும் போட்டு உடைச்சு போடுறேன் அப்படின்னு அதையும் வாசி காட்டுறாரு. அதில் என்ன இருக்குது? அதாவது யார் ஒருத்தன் பிதஅத்து செய்கிறவனுக்கு அடைக்கலம் கொடுக்குறானோ அவனை அல்லாஹ் லஅனத்து செய்கிறான், யார் ஒருத்தன் அல்லாஹ்வை தவிர மற்றவர்கள் பெயரால் அறுக்கிறானோ அவனை அல்லாஹ் லஅனத்து செய்கிறான், யார் ஒருத்தன் பூமியில் இருக்கிற அடையாள சின்னங்களை மாற்றி அமைக்கிறானோ அவனை அல்லாஹ் லஅனத்து செய்கிறான். அந்த விஷயம் அதில் இருக்கிறது. அதுக்கடுத்து என்ன விஷயம் இருக்கிறது? அந்த கைதிகளை விடுதலை செய்வதற்குரிய சட்டங்கள், அதே ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்லி கேட்டுறாரு. அதுக்கடுத்து என்ன இருக்குன்னு கேட்டா, நஷ்டஈடு இருக்குல்ல, விரல வெட்டினா எவ்வளோ நஷ்டஈடு, ஒருத்தன் பல்ல ஒருத்தன் உடைச்சா என்ன நஷ்டஈடு, ஒருத்தன் மூக்க ஒருத்தன் அறுத்துட்டா என்ன நஷ்டஈடு, இதை இந்த 3 விஷயத்தை ரசூலுல்லாஹ் என்கிட்ட சொன்னாங்கப்பா, அதையும் நான் போட்டு உடைச்சிட்டேன், இதை தவிர என்கிட்ட தனியாக உண்மை சொன்னது இல்லைன்னு சொல்லி அவர் போட்டு உடைச்ச செய்தி புகாரில் இருக்கிறது. அந்த காலத்தில் அலி பேரில் கட்டுக்கதையை விட்டு அலியே அது பொய்ன்னு சொல்லி அவர் உடைச்சி எரிஞ்சிட்டு போன பிறகு இவங்க ஞானிகள் மேதைகள்னு சொல்லி கொண்டு மறைவான ஞானம் இருக்கு, ரகசிய ஞானம் இருக்குன்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு மார்க்கத்தில் ஒண்ணுமே கிடையாது. குர்ஆன்ல எது இருக்கு அதான் இல்மு, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்களோ அதான் இல்மு. அவங்க எந்த ஒன்றையும் மறைக்கல என்பதுதான் அவங்களுடைய சிறப்பு. அல்லாஹ் என்ன சொல்றான்? யா அய்யுஹன் நபியு பல்லிக் மா உன்சில இலைக்க மின் ரப்பிக்க, நபியே உமது இறைவனிடத்திலிருந்து உமக்கு அருளப்பட்டதை அப்படி எடுத்து சொல்லிவிடு. ஃபஇல்லம் துபல்லிக் ஃபஇல்லம் தஃபல் ஃபமா பல்லகத ரிசாலத்தஹு, இதை நீ செய்யல என் தூதுத்துவத்தை நீ எடுத்து சொன்னவர் ஆக மாட்டாய். அல்லாஹ் என்ன சொல்றான்? ரப்பிடமிருந்து வந்த அத்தனையும் அத்தனை பேருக்கும் கொடு, அதான் தூதருடைய வேலை. நீங்க என்ன பண்றீங்க? அவர் அத்தனை பேருக்கும் தரல, கொஞ்சத்தை மறைச்சிட்டாரு, கொஞ்சம் தனியா வச்சுக்கிட்டாரு, வேண்டிய ஆளு கொடுத்தாருன்னா அல்லாஹ்வுடைய தூதர் மீது நீங்க என்ன செய்றீங்க? இட்டுக்கட்டி சொல்கிறீர்கள். ஆயிஷா நாயகி சொன்னார்கள், எவன் ஒருத்தன் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு அருளப்பட்ட மார்க்கத்தில் எதையாவது மறைத்து விட்டார்கள் என்று சொல்கிறானோ அவன் பொய் சொல்கிறான், அவர்கள் எதையும் மறைத்தது இல்லை. அப்படி மறைப்பதாக இருந்தால் அவர்களை கண்டித்து ஒரு வசனத்தை சூரத்துல் அஹ்ஸாப்ல அல்லாஹ் சொல்றானே அதை மறைத்திருப்பார்கள். அல்லாஹ் என்ன பண்ணிக்கிறான்? இது துஹ்ஃபி ஃபீ நஃப்ஸிக வல்லாஹு முப்தீஹி, அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு செய்தியை நீ மனசுல மறைக்கிறியா? ஒரு தக்ஷன் நாச, மனுஷனுக்கு பயப்படுறியா? வல்லாஹு அஹக்கன் தக்ஷாஹு, நீ பயப்படுவதற்கு அல்லாஹ் அதிக தகுதியானவன், எப்படி நீ மறைக்கலாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கண்டிக்கிறானே அதை மறைத்திருப்பார்கள். அதை கூட போட்டு உடைத்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவன் ஒருத்தன் ரசூலுல்லாஹ் வந்து தனக்கு அருளப்பட்ட செய்திகள்ல ஒன்னே ஒன்னு ஒரு சின்ன விஷயத்தை மறைத்தார்கள் என்று சொல்கிறானோ அவன் பொய்யன். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, இந்த மாதிரி மக்களை ஹஜ்ஜத்துல் விதாவுல கூட்டி வைத்துக் கொண்டு இறுதி பேருரை நிகழ்த்தும் பொழுது மக்கள் எல்லாம் கேட்கிறாங்க. எப்படி கேட்கிறாங்க? அலா ஹல் பல்லகுத்து, மக்களே எனக்கு சொன்ன எல்லாத்தையும் சொல்லிட்டேனா?
அங்கேருந்து 4 பேர் எந்திரிச்சுக்கிட்டு இல்ல ரசூலுல்லாஹ் மர்மோனுக்கு மட்டும் சொன்னீங்க, எங்களுக்கு சொல்லலன்னு யாராவது சொன்னாங்களா? எல்லா மக்களையும் வச்சு கேட்டாங்கல்ல, அவ்வளவு பேரையும் சாட்சியாக்கி சொன்னார்கள். அலாஹல் பல்லகுத்து, தெளிவா நான் சொல்லிவிட்டேனா? அத்தனை பேரும் சொன்னார்கள், ஆமா அல்லாஹ்வுடைய தூதரே, ஒண்ணு கூட நீங்க மறைக்கல, அல்லாஹ் செய்து தந்த அத்தனை பேருக்கும் பொது உடைமையாக நீங்கள் ஆக்கினீர்கள். அல்லாஹ்வை சாட்சியா வச்சு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹும்ம ஷஹத், இறைவா நீ இதற்கு சாட்சி. இந்த பாவிகள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், அல்லாஹ் கொடுத்த மார்க்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆள் பார்த்து கொடுத்தாங்கங்கறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மறைக்க மாட்டாங்க என்று குர்ஆன் சொல்லுகிறது, மறைத்தால் அவர் தூதர் இல்லை என்று சொல்லுகிறது. ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அத்தனை பேரையும் சாட்சியாக்கி சொல்கிறார்கள். இந்த பாவிகள் தரிகா கூட்டம் சொல்லுகிறது, நபிகள் நாயகத்திற்கு அருளப்பட்ட மார்க்கத்தை அவர்கள் மறைத்து விட்டார்கள், சிலதைத்தான் சொன்னார்கள், சிலதை ஆள் பார்த்து சொன்னார்கள். அட பாவிகளா, ஆதன்துக்கும் அலா சவா, அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் என்ன சொல்றான்? மக்களே அனைவருக்கும் சமமாக அறிவித்து விட்டேன். ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த மார்க்கத்தை எப்படி சொன்னாங்களாம்? உனக்கு மட்டும் தனியா காதுல சொல்றேன், உனக்கு வேற சொல்றேன், உனக்கு வேற சொல்றேன்னு சொல்லலையா? ஒரு செய்தி சொல்லப்படுமானால் ஆதன்துக்கும் அலா சவா, அனைவருக்கும் சமமாக அறிவித்து விட்டேன். உனக்கு சொன்னதான் உனக்கும், உனக்கு சொன்னதான் உனக்கும், மருமகனுக்கு சொன்னதான் மாமனாருக்கும், அப்பனுக்குள்ளதான் பிள்ளைக்கும், பொம்பளைக்குள்ளதான் ஆம்பளைக்கும், அப்படி அனைவருக்கும் பொதுவாக நான் அறிவித்து விட்டேன் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல கட்டளை எடுக்கிறான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தில் மறைத்தார்கள் என்று சொல்லக்கூடிய சித்தாந்தம் இந்த சூஃபி சித்தாந்தம். இவர்களுடைய கேடுகட்ட சிந்தனை எந்த அளவுக்கு போகுது என்றால், முக்கியமான விஷயம், ஒருத்தன் முரீது வாங்க போயிட்டான்னு சொன்னா என்ன பண்ணணுமா? அதான் பாயிண்ட்டுங்க. இதுல ஏன் உழுவுறாங்க தெரியுமா? முரீதுன்னு நீங்க வாங்கினீங்கன்னு வைங்க, ஷேகிட்ட நீங்க எப்படி ஆயிரணுமா? ஜனாசாவை குளிப்பாட்டுறோம்ல, குளிப்பாட்டுறவன் கையில ஜனாசா இருக்கும்ல, அப்படி நீங்க ஆயிரணுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டுறோம், அந்த ஜனாசா நம்மள்ட்ட சொல்லுமா, முதுகுல கொஞ்சம் அழுக்கு இருக்கு தேயின்னு சொல்லுமா? அது பாட்டு கிடக்கும், உருட்டினாலும் கிடக்கும், பரட்டினாலும் கிடக்கும், குப்புறப்பட்டாலும் சும்மா இருக்கு, மல்லாக்கப்பட்டாலும் சும்மா இருக்கு, தண்ணி ஊற்றினாலும் சும்மா இருக்கு, அது சளி பிடிச்சிக்கிற மூக்கடை சொல்லுமா? ஏதாச்சும் குடங்குளமாக ஊற்றினாலும் சும்மா இருக்கு, ஒரு செம்புல குளிப்பாட்டினாலும் சும்மா இருக்கு. நீ என்ன பண்ணு? அங்க விட்டுட்டு பேசாம கடை. நீ வந்து முரீது வாங்குறதா இருந்தா ஷேகிட்ட கொண்டே ஒப்படைச்சிடணுமா? அவர் என்ன செய்வாராம்? உருட்டுவாராம், பரட்டுவாராம், மிதிப்பாராம், என்ன வேணாலும் செய்வாராம், சாம கிடக்கணுமா? அவர் நம்மளை ஒரு களிமண்ணை உருட்டி கொயவன் மண்பாண்டத்தை செய்யற மாதிரி உங்களை உருட்டி பிரட்டி நெஞ்சிருவாரு, ஒரு வழி பண்ணிடுவாருங்கிறாங்க. அட பாவிகள், அதுக்கு என்ன அர்த்தம்? நீ குர்ஆனை பார்க்காதன்னு அர்த்தம், ஹதீஸை பார்க்காதன்னு அர்த்தம். அல்லாவே உன்னை தடுப்பான், அதை பார்க்காத. இவர்கிட்ட ஜனாசா மாதிரி கடை, அவர் உருட்டுறதுக்கெல்லாம் நீ இடம் கொடு. அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த முரீது வாங்கினவன் ஒரு கடை வைக்க போறான்னு வைங்களேன், ஒரு ஜவுளி கடை திறக்க போறான், சீக்கிட்ட போவான், நான் ஜவுளி கடை திறக்கலாமா? இல்ல நீங்க வெத்தலை கொடுத்தவங்க திறப்பாங்க. அடே இவனுக்கு கடையை பத்தி என்ன தெரியும்? அது தெரிஞ்சா இவன் சம்பாரிச்சு தொழில் வச்சுட்டு போயிருக்க மாட்டானா? அவங்ககிட்ட போய் என்ன செய்யறது? நாங்க மளிகை கடை வைக்கவா, நாங்க ஜவுளி கடை வைக்கவா, நாங்க வெத்தலை கடை வைக்கவா, நாங்க சவுதிக்கு போவா, நாங்க அமெரிக்காவுக்கு போவான்னு கேட்பானுவோம். அவன் என்ன செய்வான்? ஏதோ வாயில வந்து சொல்லுவானா, அதை கேட்டுக்கிட்டு செய்வாங்க. இந்த ஷியா போரா கூட்டம் இருக்க நல்லா வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க மெட்ராஸ்ல. அவங்கள்ட்ட ஒரு செய்தி வந்தான், நீங்க இரும்பு வியாபாரத்தை விட்டுருங்க அப்படின்ட்டான். மற்றவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க, 9 தெருவு நிற்கிறாங்க. இப்போ இந்த செய்தி என்ன செய்யும்? அவன் வியாபாரம் என்ன செய்யணும்? அவன் டிசைட் பண்றான், நீ இரும்பு பண்ணாத, நீ பிளாஸ்டிக் பண்ணு, நீ இந்த வியாபாரத்தில் ஈடுபடு. இதையெல்லாம் கேட்குற அளவுக்கு ஆயிட்டானுங்க. அப்படி 3 கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? செய்து போய் கேட்பாங்க, அந்த மாப்பிளை கொடுக்காத, இந்த மாப்பிளை கொடுக்காத. சில ஊர்களில் இந்த செய்குமார் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நல்ல பணக்காரன் விட்டு பொண்ணா இருந்தா அவங்க பிள்ளைய கட்டி வச்சிருவாங்க. ஏன் பிள்ளைய வீட்டோட பொண்ணாடி மாப்பிள்ளை அனுப்பி விட்டுலாம்ல? இப்படி செய்குமார்கள் என்ன பண்றான்? கல்யாணத்தை அவன்கிட்ட கேட்கறான், கர்மாதி அவன்கிட்ட கேட்கறான், வியாபாரத்தை பத்தி அவன்கிட்ட கேட்கறான், இப்படி எல்லாத்தையும் கேட்கறான், மார்க்கத்தையும் கேட்கறான். எந்த அளவுக்குன்னு சொன்னா இப்படின்னு சொல்றாங்க, ஹராமை சொல்லுவார், உனக்கு ஹராமா தெரியும், ஷேகுக்கு பின்னாடி உள்ளது தெரியும், அதை கேளு, நன்மை இருக்கும். அதனால வந்து இந்த மாதிரி ஒரு மனுஷனை வந்து கடவுள் நிலைக்கு உயர்த்துவது, காலில் விழுவது நடக்குதா இல்லையா? ஷேகுன்னு சொல்றமே, காலில் விழுந்து கும்பிடுறாங்க, சைதா செய்யறாங்க, காலை கழுவி கொடுக்குறாங்க, அவனை வந்து ஒரு கடவுள் நிலையில் கொண்டு வசுத்துறாங்க. இப்படியான பல சமாச்சாரங்களுடைய தொகுப்பு தான் தரிக்காங்கிறது. இந்த தரிக்காவில் சில சொல்லிவிட்டு இன்னொரு விஷயம் சொல்றேன். இந்த ஃபேமஸான இப்போ தரிக்கா 2 இருக்குது. ஒன்று காதிரியா தரிக்கா, ஒன்று சாதிலியா தரிக்கா. காதிரியா தரிக்காண்டா என்ன? அப்துல் கார் ஜிலானி தரிக்கா.
சாதிலியா தரிக்காண்டா என்ன? அபுல் ஹசன் சாதிலி தரிக்கா. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா எவ்வளவு கிறுக்கங்கன்னு சொல்ல வர்றேன். இவங்களுக்கு மார்க் அறிவு கிடையாது, மூளை கிடையாது, குரானை பற்றி அறிவு கிடையாது, ஹதீஸை பற்றி அறிவு கிடையாது. இவங்க யாரை செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அந்த கிறுக்கணும் எதையாவது சொன்னால் என்ன சொன்னாலும் செய்வாங்க. அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் இந்த சாதிலியா தரிக்கா. இவன் ஹல்கான்னு சொல்லி என்ன பண்ணுவானுவோ எல்லாம் கூடுவாங்க. ஒரு 30 பேர் 40 பேர் கூலிப்பட மாதிரி இருப்பானுவோம். 30 பேர் 40 பேர் கூட்டிட்டு என்ன செய்வான்? ஊருக்குள்ள மௌத்து ஹயாத்து எதா இருந்தால் வந்துடுவாங்க. காசு எடுக்கலாம், பீஸ் வாங்கிட்டு வருவாங்க. வந்து என்ன செய்வான்னு கேட்டால் கையை கோத்துக்கிட்டு டான்ஸ் ஆடுவாங்க. உண்டு தானே டான்ஸ் ஆடு. எப்படி டான்ஸ் ஆடுவாங்க? இது என்னது? அல்லாஹ் திக்ர் செய்யறாங்க. அல்லாஹ் திக்ர் செய்யறாங்களாம். கை ஒரு பக்கம் ஆடு, கால் ஒரு பக்கம் ஆடு, எல்லாம் ஒரு பக்கம் ஆடு. இப்படி ஆடக்கூடிய வகையில் என்ன செய்வான்? திக்ர் செய்வான். வேடிக்கையா இருக்கிற கூத்த பார்த்தீங்கன்னா நான் கேட்கிறேன், அல்லாஹ்வை திக்ர் செய்ய சொல்றீங்களப்பா, அல்லாஹ்வை எப்படி திக்ர் செய்யணும்? அல்லாஹ் உனக்கு சொல்லுகிறான், உதுகுர் ரப்பக ஃபீ நஃப்ஸிக வ தூனல் ஜஹரி மினல் கவுல். நீ அல்லாஹ்வை திக்ர் செய்வதாக இருந்தால் நஃப்ஸுக்குள்ளே செய். அல்லாஹ் சொல்றான், நஃப்ஸுக்குள்ளே திக்ர் செய். கொஞ்சம் சத்தம் வரணுமா? வ தூனல் ஜஹரி மினல் கவுல், உரத்த சத்தம் இல்லாமல் செய். ஒன்று இப்படி செய், இப்படி செய். விளங்குதா உங்களுக்கு? இப்படி திக்ர் செய். ஏதாவது சொல்ல நினைக்கிறியா? சுப்ஹானல்லாஹ், உங்க அதுக்கு வழங்கட்டும். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், உங்க அதுக்கு வழங்கட்டும். இவ்வளவுதான் செய்யணுமே தவிர நீ போடுற கோரசா ஊங்குற ஊங்குற இப்படி திக்கிற போட்டுக்கிட்டு மைக்கை போட்டு கத்திரியடா, இதுதான் திக்ர் செய்யற முறையா? இறைவனை எப்படி திக்ர் செய்வது என்று அல்லாஹ் உனக்கு சொல்லி தர்றான். நீ என்ன பண்ற? காட்டு கத்து கத்தி பாட்டு படிச்சுக்கிட்டு செய்யற. தளர்வு பணிவோட திக்ர் செய்ய வேண்டும். இது பணிவா? உங்க அப்பன்ட்ட இப்படி கேட்பியா? அடே உங்க அப்பன்ட்ட சைக்கிள் வாங்கி கேட்கணும். அங்க போய்கிட்டு சைக்கிள் 2 வீலர். அடே உங்க அப்பன்ட்ட கேட்பியா? அப்படி உன் அப்பன்ட்ட எப்படி கேட்ப? உன் பள்ளிக்கூடத்தில் படிச்ச வாத்தியார்ட்ட எப்படி கேட்ப? அடே உன் உஸ்தாத் எப்படி கேட்ப? ஒரு கேள்வி கேட்க வேணும். கையை கோத்துட்டு ஆடி போய் கேள்வி பார்ப்போம். உன் உஸ்தாதிட்ட ஒரு சந்தேகம் கேட்க போறதா இருந்தா 40 பேர் 40 மாணவன் கையை கோத்துட்டு போய் அங்கே ஒரு ஆட்டத்தை போட்டுக்கிட்டு உஸ்தாது ஒரு சந்தேகம். அடே கூறு கட்டவங்களா, நீங்க அல்லாஹ்வை என்ன நினைக்கிறீங்க? இந்த உஸ்தாதுக்கு இருக்கிற மரியாதை கூட அல்லாஹ்வுக்கு இல்லையா? ஒரு பள்ளிக்கூடத்து வாத்தியாருக்கு மரியாதை கூட அல்லாஹ் கொடுக்க மாட்டீங்களா? ஒரு பஞ்சாயத்து போர்டு தலைவனுக்கு கொடுக்குற மரியாதை கொடுக்க மாட்டீங்களா? உங்க அப்பனுக்கு கொடுக்குற மரியாதை கூட அல்லாஹ்வுக்கு இல்லையா? எப்படி ஆடுவ நீ? ஏடா ஒருத்தரை மதிக்கிறான் ஆட்டம் போட்டா மதிப்பாது. அப்ப இந்த மாதிரி கேடு கட்ட கலாச்சாரத்தை கொண்டாந்து வச்சுக்கிட்டு இதை இஸ்லாம் அப்புறம் அறிமுகப்படுத்துறாங்க. சஹாபாக்கள் கொஞ்சம் சத்தம் போட்டு ஒரு துவா செஞ்சு விட்டாங்க, ஒரு திக்ர பண்ணி விட்டாங்க. ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? இன்னக்கும் லா ததுவுன அசம்ம, நீங்க செவிடனை கூப்பிடல, வலா காயிபன் மறைவாய் இருக்கிறவனை கூப்பிடல, பல் ததுவுன சமியம் பசீரா அனைத்தையும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டு இருக்கிறானே அவனை கூப்பிடுறீங்க, எது கத்துறீங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சிருக்கிறாங்க. இவன் ஆட்டம் போட்டு கத்துறான். அடுத்து என்னடா அகுங்கிறீனா? என்னடா அது? கத்துறது ஒரு தப்பு, டான்ஸ் ஆடுறது அடுத்த தப்பு, அதை காசுக்காக வேண்டி கூலிக்கு செய்யறது 3வது தப்பு. 4வது தப்பு என்ன? அகுங்கிறீடா என்னடா அர்த்தம்? அகுண்டா அந்த அகு அஹங்கிற ஹேக இல்லையா? அது என்னடா ஹேகங்கிறேன்னு கேட்டா ஹேக இல்ல அகுன்னு சொல்றோம். அப்படி அகுண்டா என்ன? அல்லாஹ் இருக்குல்ல, அல்லாஹ், அது தமிழ் எழுதி பாருங்க. ஆனா இல்லன்னா லாவண்ணா இகன்னா வருதா? முதல் எழுத்தையும் கடைசி எழுத்து எடுத்துக்கிட்டாங்களாம். அல்லாஹ் என்பதுல முதல் எழுத்து ஆனா, கடைசி எழுத்து இகன்னா, ரெண்டையும் சேர்த்து ஆகு. நாங்க ஷார்ட் ஹேண்ட்ல பிஸ்மில்லா எழுதுற மாதிரி என்ன செய்யறோம்? ஷார்ட் ஹேண்ட்ல 756 எழுதுறோம்ல, அந்த மாதிரி அல்லாஹ்வுக்கு ஷார்ட் ஃபார்ம் எது? அகு. அல்லாஹ்னு சொல்ற இடத்துல 2 அகு சொல்லிடுவோம்ல. எப்படி கதை? அல்லாஹ்னு 4 எழுத்து சொல்வதற்கு 4 செகண்ட் ஆகும்னு சொன்னா அகுன்னு சொல்வது 2 செகண்ட் தான் ஆகும். நாங்க ஒரு அல்லாஹ் சொல்ற இடத்துல 2 அகு போட்டுருவோம்ல. இப்படி பாயிண்ட். நான் கேட்கிறேன், அல்லாஹ்வை அகுன்னு சொல்லி அதிகமா செய்யணுங்கிறீங்க, இது உனக்கு சொல்லி தந்த கிறுக்கன் யாரு? அல்லாஹ் அப்படி சொல்ல சொல்லிருக்கான் உனக்கு? அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படி சொல்லி தந்தாங்களா? உங்க அப்பனை அப்படி கூப்பிடுவியா? ரஹீம்னு உங்க அப்பனுக்கு பேர் இருந்தா ரம்முன்னு கூப்பிடுவியா? ரஹ்மான் பேர் இருந்தா ரன்னும்பியா? அப்துல் காரன் அரும்பியா? இப்ராஹிம் இம்மும்பியா? அடே ஓம் பேரை உங்க அப்பன் பேரை மாத்திரம் உனக்கு கோவம் வருதா இல்லையா? அல்லாஹ் பேரை எப்படி மாத்துவீங்க? ஓம் பேரை மாத்திரம் உனக்கு கோவம். அல்லாஹ் சொல்றான், அடே என்னை கூப்பிடுறதுக்கு ஒரு முறை வச்சிருக்காங்க. அல்லாஹ் குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், ஊதுகுல்லா அல்லாஹ் என்று கூப்பிடு, அபிதுர் ரஹ்மான் ரஹ்மான் என்று கூப்பிடு, ஐயம்மா ததுவு நீ எப்படி கூப்பிட ஆசைப்பட்டாலும் ஃபலஹுல் அஸ்மாவுல் ஹுஸ்னா எனக்கு அழகான பேர் இருக்குடா, கூப்பிடுறதுக்கு பஞ்சம் இல்லடாங்க. அல்லாஹ்
அல்லான்னு கூப்பிடு, ரஹ்மான்னு கூப்பிடு, ஜப்பார்னு கூப்பிடு, ரஸாக்னு கூப்பிடு, வஹாப்னு கூப்பிடு, கஹார்னு கூப்பிடு, சமீஉன்னு கூப்பிடு, பசீர்னு கூப்பிடு, கஃபூர்னு கூப்பிடு. எனக்கு என்ன பேருக்கா பஞ்சம்? கூப்பிட்டுக்கடா. அவ்வளவு பேர் வச்சிருக்கேங்கிறான் அல்லாஹ். அதுக்கப்புறம் இவங்க பண்ண இந்த கூத்தெல்லாம் பண்ணுவாங்க, நல்லா தெரியும்ல, படைச்சவன்ல. இவங்களுக்கு ஒரு ஆப்பு வைக்கிறான், வதரில்லதீன யுல்ஹிதுன பி அஸ்மாயிஹி. என் பேர்ல கைவரிசை காட்டுறாங்களே இவங்களை என்கிட்ட விட்டு பாத்துக்கிறான். அடே நீ அகுன்னு சொல்றிய, அப்பவே நீ வந்துடுற அல்லாவுடைய கண்ட்ரோல்ல, உன்னை நான் பாத்துக்கிறேன். என் பேர்ல விளையாடுறீங்களா? என் பேரை சிதைக்கிறீங்களா? என் பேர்ல கைவரிசையை காட்டுவீங்களா? அவனை இங்க விடுங்கிறான். நீ விடு, ஒதுங்க, அவனை நான் பாத்துக்கிறேன். அடே அதுக்கு என்ன அர்த்தம் வழங்குதா உனக்கு? உன்னை இழுத்து கொண்டே நரகத்தை தள்ளுவான்னு அர்த்தம். அல்லாஹ் எந்த விஷயத்துல நான் பாத்துக்கிறேன்னு சொல்றானோ அதெல்லாம் நிரந்தர நரகம். வட்டிக்கு அப்படித்தான் சொல்றான். நீ அதை திக்குறீங்கிற, அல்லாவுக்கு புது பேர் வச்சுக்கிட்டு அல்லாவுக்கே பேரை சூட்டி அவனை கேலி பண்ணுவேன். அது சவாபா? அதை வீட்டில் போய் ஓதுங்களா சவாபு கிடைக்குமா? நன்மை கிடைக்குமா? மறுமையில் வெற்றி கிடைக்குமா? இப்படி பண்றாங்க. இந்த காதிரியாக்காரங்க இருக்கான், அவன் என்ன பண்ணுவான்? இவன் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு புது திக்ர் பண்ணுவாங்க. இல்லல்லா திக்ரு. திக்ரு என்னது? இல்லல்லா இல்லல்லா இல்லல்லாம் பாங்க. என்னடா இல்லல்லா? திக்ருண்டா ஒரு அர்த்தம் இருக்கணும். சுப்ஹான் அல்லாஹ்ங்கிறோம், அல்லாஹ் தூயவன் அர்த்தம் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ்ங்கிறோம், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு அர்த்தம் இருக்குது. அல்லாஹ் அக்பர்ங்கிறோம், அல்லாஹ் பெரியவன் மிக பெரியவன் அர்த்தம் இருக்குது. லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறோம், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை அர்த்தம் இருக்குது. இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? இல்லல்லான்னு மட்டும் சொல்றாங்க. இல்ல என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை தவிர, அல்லாஹ்வை தவிர எல்லாம் இருக்குன்னு அர்த்தம். அடே அல்லாஹ்வை தவிர எதுவும் இல்லைன்னு சொன்னா தானே திக்ரு. திக்ருன்னா ஒரு அர்த்தம் இருக்குன்னு. அல்லாஹ்வை தவிர, அல்லாஹ்வை தவிர, அல்லாஹ்வை தவிர என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை தவிர இருக்குன்னு வச்சுக்கலாம், அல்லாஹ்வை தவிர இல்லைன்னு வச்சுக்கலாம். இதா திக்ரு? இதா புகழ்றது? இதா தியானம்? நீ என்ன பண்ற? என்ன அம்புட்டு பண்றாங்க? அதுக்கு தான் தௌஹீத் உள்ளத்துல போகல. இவன் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி இருந்தான்னு சொன்னா இந்த கபர் கிபர்லாம் வெளியே போயிருக்கு. இவன் தான் வெறும் இல்லல்லாஹ்னு சொன்னா அல்லாஹ் என்ன பண்ணிவிட்டான்? அல்லாஹ்வை தவிர நாகூர் ஆண்டவர் இருக்காரு, அல்லாஹ்வை தவிர அப்துல் காதர் ஜிலானி இருக்காரு, அல்லாஹ்வை தவிர கலந்தர் மஸ்தான் இருக்காரு, அல்லாஹ்வை தவிர அந்தப்பா இருக்காரு, அல்லாஹ்வை தவிர நாகூர் யூசுப் தாதா தர்பார் இருக்காரு இல்லையா என்றெல்லாம் வந்து சொல்ற மாதிரி ஆக்கிட்டாங்க. அடுத்து என்ன பண்றான்? அடுத்து திக்கிற பாருங்க, காதிரியான்னு வச்சுக்கிறோம். ஹூ 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 மாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹூன்னு என்ன அர்த்தம்? அவன் அவன் அர்த்தம். அவன் அவன் திக்கிறா. ஏண்டா ஏதாவது செய்யறதா இருந்தா ரஸாக்குன்னு சொல்லு, சமய கேட்கிறவன் சொல்லு, பார்க்கிறவன் சொல்லு. அவன் சொல்லுவது ஒரு புகழா? ஹூண்டா அவன் அர்த்தம்ங்க. இவன் என்ன பண்றான்? அல்லாஹ்வுடைய எந்த ஒரு சிபத்தையும் சொல்லாம ஹூ 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 ஹூமாங்க. இது சேர்த்து ஹூ ஹூமாங்க. ஏதோ ஒரு சந்தக்கட மாதிரி இருக்கு. இது யாரா சொல்லி தான் திக்கிற? இது என்ன பண்ணிவிட்டாங்க இவனுக்கு? அல்லாஹ்வுடைய பள்ளி வாசல்ல இதை சொல்ல வச்சு விட்டாங்களா இல்லையா உங்களை? அல்லாஹ்வுடைய பள்ளியில அல்லாஹ்வுடைய வீட்டுக்குள்ள அல்லாஹ்வை கேலி பண்றானுங்கள, அதை திக்ருன்னு கொண்டு விட்டாங்களே, இது மார்க்கமா? அப்புறம் என்ன பண்ணுவாங்க? இதெல்லாம் எப்போ வந்துச்சுங்கிறதுக்கு ஆதாரம் அவங்க செய்யற திக்ருலே வரும். என்ன திக்ரு வரும்? இந்த திக்ரு செஞ்சுட்டு வருவாங்களா, அதுல ஒண்ணு வரும், ஹக்குத்து ஹக்குமாங்க. தெரியுது என்ன செய்வான்? ஹக்குத்து ஹக்கு. இது என்னடா அங்கதான் மாட்டுறாங்க. இப்ப காதிரியா தரிக்கான என்ன அர்த்தம்டா? அப்துல் காதர் ஜிலானி தரிக்கான்னு சொல்ல வர்றாங்க. அதான் காதிரியா. அப்துல் காதிர்ல காதிர் இருக்குல்ல, அவர் உண்டாக்குன தரிக்காங்கிறாங்க. அவர் எப்போ உள்ளவர்? 500ல உள்ளவர். இவங்க என்ன பண்றாங்க? திக்ர்ல ஹக்கு தூ ஹக்குங்கிறாங்க. தூண்டா என்னங்க? உருது அரபியா வார்த்தை இல்ல இது. ஹக்கு தூ ஹக்குங்கிறாங்கல. இந்த தூங்குற வார்த்தை என்னது? உருது வார்த்தை. அப்துல் காதர் ஜிலானி காலத்துல உருது பாஷையே உண்டாவல. அப்துல் காதர் ஜிலானி உருது பாஷை 400 வருஷம் தான் ஆகுது. உருது பாஷை முஸ்லிம் மன்னர்கள் இந்தியாவுக்கு வந்த பிறகு அந்த ஆப்கான் பாஷை, பார்சி பாஷை, சமஸ்கிருத பாஷை எல்லாத்தையும் போட்டு கலந்து ராணுவத்துக்காக உண்டாக்கப்பட்ட ஒரு பாஷை தான் உருதுங்கிறது. உருது 400 வருஷம் தான் ஆகுது. இவங்க என்ன பண்றாங்க? அப்துல் காதர் ஜிலானி பேர்ல தரிக்கா வச்சுக்கிறாங்க, உருதுல திக்ர் செய்யறாங்க. என்ன விளங்குது? இது நேத்து உண்டானது. 400 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாஷை உண்டாவுத, அந்த பாஷையிலிருந்து இது வருதுன்னு சொன்னா இதுக்கு அப்துல் காதர் ஜிலானி சம்பந்தம் விளங்குதா இல்லையா? ஹக்குத்து ஹக்களே வழங்கி போயிடுது, வண்டவாளம் இழுத்து போயிடுது. இதுக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லை. இந்த மாதிரியான தரிகாக்கள் பேர்ல அல்லாஹ்வை கேலி செய்கிறார்கள். இதெல்லாம் உங்களை வெற்றி பெற செய்யாது. திக்ர் விஷயத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஒரு சின்ன சேஞ்ச் வந்தா கூட அல்ஹம்துக்கு பதிலா இந்த அல்ல விட்டுவிட்டு வெறும் ஹம்துலில்லான்னு சொன்னீங்கன்னு வைங்க, மூஞ்சிலுக்கு எரிஞ்சிரும் அல்லாஹ். இந்த மாதிரியான முசீபத்துகள் இருந்து நம்ம மீள வேண்டும். நபி வழியில் நபி வழிக்கு முரணான இந்த மாதிரி தரிக்காங்கிற முசீபத்திலிருந்து நீங்களும் நானும் விடுபடக்கூடிய நன்மக்களாக